ஆசீர்வதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்களுண்டு எடுத்து ஆசீர்வதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரின் ஆவியை குடியேற்றுவீரே. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரின் ஆவியை குடியேற்றுவீரே. எந்த நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. எந்த நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I greet each and every one that is watching this broadcast in the most precious and the matchless name of the Lord Jesus Christ. இவருடைய நேற்றதும் அதிக வெளியேறப்பட்டதுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மீடியா மூலமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துதல் சொல்கிறேன். As most all of you that might watch know that we have been talking on the series, The Purpose of God in the Life of a Believer during the weekend services. நீங்கள் யாவரும் நன்கு அறிந்திருக்கிறபடி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் சித்தம் இன்னது என்பதை பற்றி நாம் தொடர் போதனையாய் ஆராய்ந்து வருகிறோம் மத்திய வாரத்திலே. But due to certain circumstances, we had to record this series of messages, and it will premiere every Sundays between 6 and 8 in the evening. சில தவிர்க்கப்பட முடியாத சூழ்நிலைகளின் நிமித்தமாக இந்த காரியமானது இந்த செய்தியானது பதிவு செய்யப்பட்டு அது பிரிமியராக ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்கிறது. So I would request you all to kindly tune in, watch, share and be blessed. எனவே நீங்கள் யாவரும் அதை பார்த்து அனைவருக்கு சொல்லி அதை நீங்கள் அனுபவிக்கும்படியாக உங்கள் அன்பு கூட கேட்டுக்கொள்கிறேன். With these few words I would like to draw your attention to the word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். First of all, let us turn to the book of Ezekiel chapter number 3. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் and verse number 10. 10ஆம் வசனம். And then we'll go to the book of Ephesians chapter number 4. அதன் பின்பாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் beginning from verse number 11 to verse number 16. 11லிருந்து 16 வரைக்கும். Ezekiel 3:10 it says, "Moreover he said unto me, Son of man, all my words that I shall speak unto thee, receive in thine heart, and hear with thine ears." பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடைய சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளால் கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. Ephesians chapter number 4 beginning from verse 11 to verse 16.
எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 16 வரைக்கும். Says, and he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, and to the measure of the stature of the fullness of Christ, that we henceforth be no more children tossed to and fro, and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. But speaking the truth in love, may grow up into him in all things which is the head, even Christ, from whom the whole body fitly joined together and compacted by that which every joint supplieth, according to the effectual working in the measure of every part, maketh increase of the body and to the edifying of itself in love. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிர்வாண வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் அலைகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேதவசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us bow our heads and close our eyes for a word of prayer. கண்களை மூடி ஜெபிப்போம். Gracious and loving Heavenly Father, we thank you for this wonderful opportunity. இந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I pray, Heavenly Father, that you will speak to each and every heart that is watching this broadcast. ஆண்டவரே, இந்த பிராட்காஸ்டை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் ஆண்டவரே வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். I pray that you will anoint my feeble lips of clay to speak your anointed word. ஆண்டவரே, இந்த அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச நாவே நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. அதுமாய் கேட்கிற ஒவ்வொரு செவியும் நீர் அபிஷேகியும். Anoint every hearts to receive your word. ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அபிஷேகியும். Anoint every lives to be transformed by your word. இந்த வார்த்தையினாலே மறுரூபமாகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் அபிஷேகியும். Pray, Father, that you will hide myself and reveal yourself to thine people. ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து உம்முடைய ஜனங்களுக்கு நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let them not hear the voice of a man, but let them hear the voice of the Spirit in the ears of their heart. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, இருதயத்தின் செவிகளினாலே உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாய் உதவி செய்யும். Let that voice bring faith into their life and transformation in their hearts and in their life. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் சத்தமானது அவருடைய வாழ்க்கைக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கி அதனால அவருடைய வாழ்க்கை மறுரூபமடைய உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறேன். Declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று அறிக்கையிடுகிறேன். We ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லாவற்றையும் வெளியேற பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். I would like to speak to you today about the growth of a believer. ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியை பற்றி இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். Because in this series, particularly in the last few weeks, we are focusing on the birth and the growth of a son and a daughter of God. கடந்த சில வாரங்களாக ஒரு குமாரன் ஒரு குமாரத்தினுடைய பிறப்பு வளர்ச்சி என்னது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். Once a person is born again by the incorruptible seed of God's word, ஒருமுறை ஒரு நபர் ஆண்டவராகிய அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார். the next immediate thing that happens is that he grows each and every day of his life. அடுத்ததாக உடனடியாக நடைபெறுகிற ஒரு காரியம் அவர்கள் கர்த்தருக்குள் வளரப்பட வேண்டும். As it is in the natural, so also it is in the spiritual. இயற்கையில் எப்படியோ அப்படியே ஆவிக்குரிய விதத்திலும் அப்படியே. Once a person is born into this world, a baby is born into this world, the excitement, everything it is in the memory
but now the focus is on the growth of that baby so that it can live and fulfill the purpose for which it is born. ஒரு முறை ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தை பிறந்த ஆர்வம் ஆசை எல்லாம் நினைவில் இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ந்து அது என்ன நோக்கத்துக்காக அந்த பூமியிலே பிறந்ததோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. Last week we talked about the strong growth of a believer. கடந்த வாரத்தில் நாம் ஒரு பலமான வளர்ச்சி ஆண்டவருக்குள்ளே எப்படி ஒரு விசுவாசி வளர்வது என்பதை பார்த்தோம். It is one thing to just grow, but it is another thing that we must grow strongly, healthily. ஒரு முறை வளர்வது என்பது அடுத்தது அது கட்டமானது பலத்த முறையிலே வளர்ச்சி அடைவது. Even in the natural growth, we just don't focus on somehow growing, but we focus on a healthy growth of a person. கூட நாம் எப்படியோ வளர்கிறோம் என்கிறது காரியமல்ல, நாம் எப்படி பலமாய் வளர்கிறோம் என்பது காரியமாய் இருக்கிறது. That is the same thing even in the life that we are living in Christ, in our growth as a believer. கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிற இந்த வாழ்க்கையிலும் கூட விசுவாசிகளாய் நாம் வளர்ந்தால் மாத்திரம் போதாது, நாம் பலமாய் வளர வேண்டும். We should grow strong. நாம் பலமாய் வளர வேண்டும். That's what the Lord told Joshua, have not I commanded thee, be strong and of a good courage and fear not. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன காரியம் நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று. And God said, have not I commanded thee. He commanded him to be strong. அது அவர் கட்டளையிட்டு சொன்னது பலமாய் இருக்க வேண்டும் என்று. See, Joshua and Caleb were the two ones that entered into the land of promise, which left the land of Egypt. யோசுவாவும் காலேபும் மாத்திரமே எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தவர்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசித்தவர்களாவார்கள். They were chosen to enter into the land of promise because they were strong in the Lord. They followed the commandment. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே அவர்கள் இருவரும் மாத்திரமே பிரவேசித்தார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்தது மாத்திரமல்ல, அவர்கள் பலமாய் வளர்ந்திருந்தார்கள். Before the Lord said, be strong, ஆண்டவர் அவர்களை பார்த்து பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்வதற்கு He said in the previous scripture in Joshua chapter number 1 and verse number 8, He said, meditate on my word day and night and observe to do according to all that I have commanded you. யோசுவா 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீ பலமாய் வளர் என்று சொல்வதற்கு முன்பாக நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ இரவும் பகலும் நீ தியானமாய் இருக்க வேண்டும் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார். And we talked about how to meditate on the word of God day and night in accordance to the holy scriptures. பரிசுத்த வேத வசனங்களின்படியாய் இரவும் பகலும் எப்படி நாம் வேத வசனத்திலே தியானமாய் இருப்பது என்பதை பற்றி பார்த்தோம். And today we are going to talk about another aspect of the growth of a believer. இன்னொரு வகையிலே ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியை பற்றி நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். The growth of a believer, we need to understand it is an all inclusive growth. அந்த ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சி என்பது முழுமை பெற்ற ஒரு வளர்ச்சியாக அது காணப்பட வேண்டும். And in other words, if I should say, we need to understand the growth of a believer is a balanced growth. அதுமா இன்னொரு வகையில நான் சொல்ல வேண்டுமானால் ஒரு விசுவாசி ஒரு சமநிலையிலே அவன் வளர்ந்தவனாய் காணப்பட வேண்டும். That is how the Holy Spirit nurtures the believers with His nourishment so that we can have a balanced growth, and this is an all inclusive growth. விசுவாசி ஒரு சமநிலையிலே எல்லாவற்றிலும் முழுமையாய் வளர்ச்சி அடைவதற்குரிய சகல சத்தான காரியங்களையும் பரிசுத்த வேத வசனங்களாக அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. For example, if we focus on one of the scriptures that we just read, இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனங்களிலே ஒன்று நாம் பார்க்கும்போது in Ephesians chapter number 4 and verse number 15, Apostle Paul, writing by the inspiration of the Holy Spirit, he writes like this. பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே எபேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின காரியம் என்னவென்றால், He said, but speaking the truth in love may grow up into Him in all things, which is the head, even Christ. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். This
phrase grow up in him in all things is very important. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும் என்பதுதான் அந்த காரியம். Because many times believers they tend to limit their growth in Christ. ஏனென்றால் அநேக நேரங்களிலே விசுவாசிகள் தாங்கள் வளர்கிற கர்த்தருக்குள் வளர்கிற வளர்ச்சியிலே ஒரு வரையறையை they tend to take a sense of satisfaction in their growth in the Lord. கர்த்தருக்குள் வளர்கிற வளர்ச்சியிலே ஒரு திருப்தி அடைந்தவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். They just believe if I grow up to this level it is enough for me. இந்த அளவு நான் வளர்ந்தால் மாத்திரம் எனக்கு அது போதுமானது என்ற நிலையில் இருக்கிறார்கள். Especially I have heard some of the elderly people say that. சில முதிர்ச்சி பெற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். They might say, you know, I have been in the Lord for 25 years. நான் ஆண்டவருக்குள்ளே 25 வருஷங்களாக நான் வளர்ந்திருக்கிறேன். So they calculate the amount of time that they know the Lord in their life and they say, you know, I have grown enough. ஆண்டவருக்குள்ளே வளர்கிற அவர்கள் வளர்ச்சியை அவர்கள் அறிந்த அந்த காலங்களை கொண்டவர்கள் கணக்கிடுகிறார்கள். Some people say I've been in the Lord for 30 years and 40 years and 50 years. சிலர் 30 40 50 வருடங்களாக நான் ஆண்டவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். So they calculate the amount of time they know the Lord in this world and then they say I have attained the maturity of my growth. இந்த உலகத்திலே அவர்கள் ஆண்டவரை அறிந்த அந்த காலங்களை வைத்து ஆண்டவருக்குள்ளே அவர்கள் வளர்கிற வளர்ச்சியை கணக்கிடுகிறார்களாய் இருக்கிறார்கள். But the scripture talks about a growth that is all inclusive, that is balanced. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அது ஒரு சமநிலையாக அந்த வளர்ச்சி காணப்பட வேண்டும். Balanced growth is very important for every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் சமநிலையாய் ஆண்டவருக்குள்ளே வளர்வது அவசியம். When a baby borns in this natural world இயற்கை உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்தது என்றால் and when it is growing அது வளரும்போது everybody will be watching that growth in a very meticulous manner. ஒவ்வொருவரும் அந்த குழந்தை வளர்கிற வளர்ச்சியை குறித்த ஒரு விளக்கத்தை அவர்கள் கொண்டவர்களாய் in regular intervals they would take that baby to the doctor, a pediatrician, to see whether the growth of a baby is healthy. தொடர்ச்சியாக இடைவேளை விட்டு அவர்கள் அந்த குழந்தை நல்ல மருத்துவரை போய் பார்த்து அந்த குழந்தையோட வளர்ச்சியை குறித்த காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கவனித்துக் கொண்டார்கள். Not only they will check that the growth of a baby is healthy, but also they will check whether the growth of the baby is balanced. அந்த குழந்தை வளர்கிறது பார்க்கிறது மாத்திரமல்ல அந்த குழந்தை சமநிலையாய் அது வளர்கிறதா என்பதையும் See, for example, we have two hands. நமக்கு இரண்டு கைகள் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். We don't want one hand to be 1 foot longer than the other hand. ஒரு கையானது மற்றொரு கையை காட்டிலும் ஒரு அடி நீளமாக வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் விரும்ப மாட்டோம். We want the growth of both the hands to be in a very balanced manner. இரண்டு கைகளுமே சமநிலையாக அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நமது விருப்பம். We have 2 ears. நமக்கு இரண்டு செவிகள் உண்டு. We want both the ears to grow in a very balanced manner. அந்த இரண்டு செவிகளுமே சமநிலையாக அது வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்கிற விருப்பம். We want the capacity of the hearing in both the ears to be in a very balanced manner. அந்த செவிகளினாலே நாம் கேட்கும் திறன் கூட ஆற்றல் கூட சமநிலையாய் இருக்கப்பட நாம் விருப்பப்படுகிறோம். We expect the eyesight in both the eyes to be in a very balanced manner. அதுபோல நம் கண்களில் உள்ள பார்வையும் சரியாக சமநிலையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want our heart to beat in a very balanced manner. நம்முடைய இதயமானது அது துடிக்கிறது கூட சமநிலையாய் அது காணப்பட விரும்புகிறோம். We expect the normalcy and a balanced functioning in the growth of the parts of our body inwardly and outwardly. நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் உள்புறமோ வெளிப்புறமோ சகலமும் அது சமநிலையாக நார்மலாக அது இயங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விருப்பப்படுறாங்க. We don't expect any part of the body to over function. எந்த ஒரு சரீரத்தின் அவயவமும் திடீரென்று அது தனக்குரிய ஆற்றலை விட்டு மிகுந்த ஆற்றலை உடையதாய் அது இயங்க நாம் விருப்பப்படுறோம். We don't expect any part of the body to overgrow. அதுபோல வளர்ச்சியிலும் எந்த ஒரு சரீரத்தின் அவயவமும் அதிகமாய் வளர்ச்சி அடைய நாம் விரும்ப மாட்டோம். Growth and balance is very important. எனவே வளர்ச்சியும் அதனுடைய சமநிலை மிகவும் முக்கியமானது. We want everything to grow. எல்லாமே வளர வேண்டும். Every aspect to function. எல்லா விதத்திலும் அது இயங்கப்பட வேண்டும். But it should be all inclusive and it should be very balanced. சகலமும் அது நிறைவு பெற்றதாய் சமநிலையாய் இருக்கப்பட வேண்டும். See, if we call a body to be body, we need to understand a body is not a body if it is not a collection of many members. ஒரு சரீரம் என்றால் அந்த சரீரத்தின் அவயவங்கள் அநேகமாக இருக்கிறதுனால அவைகளை நாம் சரீரம் என்று நாம் அழைப்போம். When we see ourselves in the mirror, we see our body.
நம்முடைய சரீரத்தை நாம் கண்ணாடியில பார்க்கும்போது நம்முடைய சரீரத்தை நாம் But காண்கிறோம். actually we need to understand it is a collection of many members. ஆனா அது உண்மையாக காரியம் என்னவென்றால் அது அநேக அவயவங்களுடைய கூட்டாகும். And God has kept each and every member in this body so that it can function. Everything should function. தேவன் அந்த அவயவங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். சகலமும் அது இயங்கப்பட வேண்டும். Even if any one part of the body is missing, there will be some lack in the functioning of the body. சரீரத்தின் அவயவங்களில் ஏதாகிலும் ஒன்று அது இயங்க தவறும்போது அங்கே அந்த குறைவானது உண்டாகிறது. If there is no growth of one hand, ஒரு கையினுடைய வளர்ச்சி அங்கே குறைவுபடும்போது the functioning of that body will be limited. அந்த சரீரத்தினுடைய இயக்கம் அதனுடைய ஆற்றல் குறைவுள்ளதாக இருக்கும். Many times in the worldly terms they call it the disability. அநேக நேரங்களிலே இந்த உலகத்தின் கூற்றை போல அது இயலாமை என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே போகிறது. Of the two eyes, if one eye is not functioning properly, அதுபோல இரண்டு கண்களிலே ஒரு கண்கள் சரியாய் வேலை செய்யாவிட்டால் there will be a lack in the capacity for that body to function properly. அந்த சரீரம் இயங்குவதற்குரிய அந்த பார்வை ஆற்றலை அவர்கள் குறைவு பெற்றவர்களாய் Or if any one of the inward organs is not functioning properly, இல்ல உட்புறமான அவயவங்களில் ஏதாவது ஒன்று சரியாக இயங்கவில்லை என்றால் it affects the whole body. அது முழு சரீரத்தையுமே பாதிக்கக்கூடியது. That is why while growing, and all inclusive growth is very important. அதனால தான் ஆண்டவருடைய வசனத்தின்படியாய் வளர்ச்சியிலே சகலவற்றிலும் நாம் வளர வேண்டும். A balanced growth is very important. சமநிலையாய் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். Praise the name of the living God. That is the same with our growth in Christ, in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே நாம் வளர்கிற வளர்ச்சியும் அப்படிப்பட்டதாய் இருக்கப்பட வேண்டும். Many times in the day and the times in which we are living, அநேக நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் இந்த நேரங்களில் Christianity have become much divided. கிறிஸ்துவமானது அநேக பகுதிகளாக கூறு போடப்பட்டது. They don't want to take Christianity as a whole. அந்த கிறிஸ்தவத்தை முழுமையாக எவருமே எடுத்துக்கொள்ளுகிறார்கள். They don't want to take the Christianity as the scripture lays out in its full form. வேத வசனத்தின்படி அது முழுமை பெற்ற ஒன்றாய் யாருமே இந்த கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. They just want to concentrate on one part of Christianity. அந்த கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதியிலே ஒரு கூட்டம் கவனம் செலுத்துகிறது. See, Christianity have almost become an educational branch. இந்த கிறிஸ்தவம் என்பது அது ஒரு படிப்பு அறியக்கூடிய ஒரு கிளையாக இது காணப்படுகிறது. They take Christianity as one of the studies of education, like you have many other studies of education in this world. படிப்பிலே அநேக காரியங்களை குறித்து நாம் படித்து கற்றுக்கொள்வது போல கிறிஸ்தவம் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் உலகமானது. They take Christianity as a branch of some education. விதமாய் படிப்புகளிலே கற்றுக்கொள்ளுகிற காரியங்களிலே ஒன்றாய் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். For example, if you take medical science, மருத்துவ விஞ்ஞானத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். within that medical science, அந்த மருத்துவ விஞ்ஞானத்தோடு there are many branches. அநேக கிளைகள் பிரிவுகள் உண்டு. There are many specializations. அநேக விசேஷித்த படிப்புகள் உண்டு. There are many things on which people particularly focus on and develop their knowledge. தங்களுடைய அறிவை ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கற்றுத் தேர்வதிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். There are many fields in the medical science where people particularly concentrate on to develop the method of treatments and cure and many different things. மருத்துவ விஞ்ஞானத்திலே குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அறிந்து தெரிந்து படித்து அதிலே தேறினவர்களாய் அதற்கு அவர்கள் சிகிச்சை கொடுக்கிறவர்களாய் சுகம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Once they complete their basic degree in medical science, மருத்துவ விஞ்ஞானத்திலே அடிப்படை பட்டப்படிப்பை அவர்கள் முடித்தவுடனே every other thing that they need to choose is they have to choose a particular branch. அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவர்கள் There cannot be an all field specialist in medical science. மருத்துவ விஞ்ஞானத்திலே எல்லாவற்றிலுமே எல்லாருமே விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. If a person would like to study about the heart, he focuses on that particular branch called cardiology. ஒரு நபர் மருத்துவ விஞ்ஞானத்திலே இருதயத்தை பற்றி மாத்திரமே அவர் அறிந்து அதிலே அவர் விசேஷித்தவராக ஆற்றலுடையவராய் மாற வேண்டுமானால் அதற்கு பெயர் அந்த கார்டியாலஜிஸ்ட் என்பதாகும். If anybody would want to study more and specialize about the kidney and all the things that are related to it, they
concentrate on a branch called nephrology. இன்னொரு வகையிலே கிட்னியும் அது சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கற்று தேர்ந்து அதிலே ஆற்றலுடையவராய் ஆக வேண்டுமானால் அதற்கு பெயர் nephrologist என்பது. For someone who wants to study about brain and all the nerves in the body, he would try to study about the nerves, the branch of nerves. அந்த சரீரத்தில் இருக்கிற மூளையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நரம்பு மண்டலங்களையும் பற்றி கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அவர்கள் அதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். So if you take one branch called medical science, inside that you have so many divisions. இப்படியாக ஒரு உள்ளிருக்கிற ஒரு காரியத்தை எடுக்கும்போது அதுல பல பிரிவுகள் உண்டாயிருக்கு. And everybody would like to focus and concentrate on one particular field and specialize in it. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தங்களுக்கென்று தேர்ந்து கொண்டு அதிலே தங்களை விசேஷித்தவர்களாக பயிற்றுவித்துக் கொள்கிறார்கள். And I'm sorry to say the same kind of mindset believers have started to apply it to the word of God. இதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் அநேக மற்றவர்களும் கூட இந்த முறையிலேயே தேவனுடைய வசனத்தையும் அவர்கள் கையாள ஆரம்பிக்கிறார்கள். And mostly is because of many ministers have trained their mind to divide the Christianity and the life that God wants us to live based on the scriptures into several different fields. அநேக போதகர்களும் கூட இப்படி விசுவாசிகள் தங்களுக்கென்று ஒவ்வொரு காரியங்களை தெரிந்தெடுத்து அதன்படியாய் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் போதனை செய்கிறார்கள். See, the scriptures, it talks about only fivefold ministries. இங்கே வேதவசனம் சொல்கிறது 5 விதமான ஊழியங்களை மாத்திரம் தேவன் These fivefold ministries should not divide the true Christianity. உண்மை கிறிஸ்தவத்திலே இந்த 5 விதமான ஊழியங்களும் பிரிக்கப்படக்கூடாது. Because all the fivefold ministries are very important for the fullness of the Christianity for each and every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிறிஸ்தவத்தின் பூரணத்துவத்தை அடைவதற்கு இந்த 5 விதமான ஊழியங்கள் மாத்திரமே போதுமானது. And the scripture says from Ephesians chapter number 4 and verse number 11. எபேசியர் 4:11 வேதவசனம் விதமாய் சொல்கிறது. First Apostle Paul writing about the fivefold ministries that God has placed on his kingdom on this earth. இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்திலே 5 விதமான ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says, and he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. தமிழிலே 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். See, these are not different branches of Christianity. இது கிறிஸ்தவத்திலே பல பிரிவுகள் உள்ள ஒரு காரியம் அல்ல. But these are different works that are needed for a believer to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு விசுவாசி வளர்வதற்கான பல காரியங்களாக கொண்ட ஒரே காரியம். All these ministries are needed in the life of a believer for him to grow as the Lord says he should grow according to the scriptures. இந்த 5 விதமான ஊழியங்களுமே வேத வசனத்தின்படியாய் ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு அது அவசியமாய் இருக்கிறது. Because all these ministries together, when they operate together in the life of a believer, இந்த 5 விதமான ஊழியங்களும் ஒன்றாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்போது, the scripture says in verse number 12, 3 things happen. 12வது வசனத்திலே 3 காரியங்கள் நடைபெறுகிறதாய் வேத வசனம் சொல்லுகிறது. Fivefold ministries would result in 3 different things in the life of a believer. 5 விதமான ஊழியங்கள் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே 3 விதமான காரியங்களை கொள்கிறதா இருக்கு. It says for the perfecting of the saints, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்பட்டு, for the work of the ministry, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், and for the edification of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையும். So when all of these fivefold ministries operate together in the life of a believer, 5 விதமான ஊழியங்களும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்போது, the believer goes on to perfection as a saint of God. ஒரு பரிசுத்தவானாய் ஒரு விசுவாசி பரிபூரணத்துக்கு நேராக கடந்து போகிறார். And the work of the ministry is done. அந்த ஊழியத்தினுடைய காரியங்களும் அங்கே நிறைவேறும். And the body of Christ is edified.
அங்கே சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறது. So if you remove any one of the fivefold ministries, இந்த ஐந்து விதமான ஊழியங்களிலே ஏதாவது ஒன்றை வேண்டாம் என்று விளக்கினால் what will happen? என்ன நடக்கும்? The saints won't become perfect. ஒரு பரிசுத்தவான் வளருகிற வளர்ச்சியிலே அவன் பரிபூரண நிலை அடைய முடியாது. If someone says only the apostolic ministry is what I need, ஒரு சிலர் சொல்லலாம் அப்போஸ்தலருடைய ஊழியம் மாத்திரம் எனக்கு போதும். I don't need any other ministry for me to be ministered unto. எனக்கு மற்ற ஊழியங்கள் எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. Or if someone says I need only the ministry of a pastoral role, இல்ல ஒரு மேய்ப்பர் என்கிற நிலையிலே அந்த ஊழியம் மாத்திரம் எனக்கு போதுமானது என்று ஒரு see, one person can bear all the roles, but all the ministries are very important. ஒரே ஒரு மனுஷன் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் அந்த எல்லா ஊழியங்களும் ஒரு மனுஷனுக்கு அவசியமாய். So because there are fivefold ministries, it doesn't mean necessarily there has to be 5 different individuals to minister this fivefold ministry to a believer. இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிற வளர்ச்சிக்கு ஒரு ஐந்து விதமான நபர் தேவை என்பது அவசியம் கிடையாது. God can use only one person to bring forth all of these 5 ministries for the growth of a believer in Christ. தேவன் ஒரே ஒரு நபரை கொண்டு இந்த ஐந்து விதமான ஊழியங்களை உபயோகப்படுத்தி ஒரு நபரை வளர்ச்சியடைய செய்ய. And nobody can separate the ministry of an apostle or a prophet and then say he can still become perfect in Christ. யாருமே அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் தவிர்த்துவிட்டு ஆண்டவருக்குள்ளே நான் வளர்கிற வளர்ச்சியிலே பூரணமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. All the ministries, all of the fivefold ministries must work together for a person to grow in the Lord. கர்த்தருக்குள்ளே ஒரு நபர் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் மிகவும் அவசியம். Then only that growth can be a perfect growth. அப்பொழுது மாத்திரமே அந்த வளர்ச்சி ஒரு பரிபூரண வளர்ச்சியாக இருக்கும். Then only the body of Christ can be edified. அப்பொழுது மாத்திரமே சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைகிறது. Then only the work of the ministry can be accomplished. அப்பொழுது மாத்திரமே சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலை நிறைவேறும். So these fivefold ministries, இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் how long is it ministered for the growth of a believer? ஒரு விசுவாசி வளர்வதற்கு எவ்வளவு காலம் அவனுக்கு அது கிரியை செய்யக்கூடிய? How many years can we say that all these fivefold ministries has to be ministered so that a person can reach the maturity in his growth as a believer in Christ? கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு விசுவாசி தான் வளர்ச்சி அடைந்து முதுமை பெற்றவனாய் மாறுவதற்கு பூரணத்துவத்தை அடைவதற்கு எவ்வளவு காலம் இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் அவனுக்குள்ளே கிரியை செய்யப்பட வேண்டும்? Verse number 13 says, 13ஆம் வசனம் சொல்கிறது, till we all come to the unity of the faith. 11ஆம் வசனம் தமிழிலே விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி. See, these fivefold ministries must be ministered for the growth of a believer until everyone comes to the unity of the faith. இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் ஒரு நபர் வளர்ச்சி அடைவதற்கு அது கிரியை செய்யப்பட வேண்டும். எதுவரைக்கும் என்றால் அவர்கள் விசுவாசத்திலே ஒருமைப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Not only in the unity of the faith, but also the unity of the knowledge of the Son of God. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், until the time that everyone becomes a perfect man unto the measure of the stature of the fullness of Christ. 11ஆம் வசனம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அருமையிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிர்வாண வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். Until the time we all become perfect unto the measure of the fullness of the stature of Christ. அந்த கிறிஸ்துவுடைய நிர்வாண வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரணத்துவ நிலை வரைக்கும். The scripture says until we become perfect. அது வரைக்குமாய் நாம் பூரணத்துவத்துக்குள்ளே நாம் கடந்து. How can we measure that perfection? அந்த பூரணத்துவத்தை நாம் எந்த அளவிலே நாம் How can we measure that maturity and growth in Christ? அந்த முதிர்ச்சியான நிலைமையை எப்படி நம்முடைய வளர்ச்சியிலே நாம் கணக்கிடுவது? Many people set their own standards for perfection. அநேகர் தங்களுடைய தரத்தை தங்களுடைய வளர்ச்சியின் நிலையை
தாங்களாக சொல்லிக் Like I கொள்கிறார்கள். told you before, some people they just calculate the duration of time they know the Lord. ஏற்கனவே நான் சொன்னபடி அவர்கள் ஆண்டவரை அறிந்த அந்த நாட்களை வைத்து அவர்கள் தங்களுடைய முதிர்ச்சியை பற்றி They say சொல்கிறார்கள். 25, 30, 40 years. Then they say, no, I have known the Lord for so many years. That's why I should be perfect. 25, 30 நான் அநேக வருஷம் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே நான் பூரணத்துவனாய் இருக்கிறேன் என்று I've been reading the Bible for so many years and I've been praying and fasting and doing all of these Christian duties for so many years. So I think I should be perfect by now, mature by now. வேதவசனங்களை நான் படிப்பதும் கிறிஸ்தவ கடமைகளை நான் செய்வதும் அநேக வருஷங்களாய் நான் செய்கிறதுனாலே நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பூரணத்துவ நிலையில் இருக்கிறேன். Yes, we read the Bible, yes, we pray, yes, we fast. ஆமா நாம வேதவசனத்தை வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். But the perfection is not measured by doing all those things. இவைகளை செய்கிறதுனாலே நாம் பரிபூரண நிலை அடைந்தோம் என்கிற ஒரு நிலை. But that perfection is measured by what kind of change it brought in our life. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்டதான மாறுதலை இவைகள் கொண்டு வருகிறதோ அதுதான் நம்முடைய முதிர்ச்சியான ஒரு நிலைமை. And the Bible has a measurement for that perfection. அந்த பூரணத்துவத்துக்கு பரிபூரணத்துக்கு வேதம் ஒரு குறிப்பிட்ட நிலையை The வைத்திருக்கிறது. scripture has that measuring rod of perfection of every believer, and it says unto the measure of the stature of the fullness of Christ. வேத வசனம் என்னும் அந்த அளவுகோல் மாத்திரமே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சியின் அந்த பூரணத்துவத்த நிலையை அது முடிவு செய்கிறதா இருக்கிறது. Like Christ Jesus lived his life on this earth for 33 and a half years. எப்படி கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே 33 வருஷம் இந்த பூமியில அவர் வாழ்ந்தாரோ, how he lived his life, அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாரோ, what kind of a character did he demonstrate, அவர் எப்படிப்பட்டதான தன்மைகளை தன்னிலிருந்து வெளிப்படுத்தினார், what kind of nature did he reveal, அவர் எப்படிப்பட்டதான சுபாவத்தை how he walked in the power and the authority of heaven, அந்த பரலோகத்தின் அதிகாரத்தின் வல்லமையை கொண்டு அவர் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார், and to the measure of the stature of the fullness of Christ, அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அந்த பூரணத்துவ நிலை, until we attain that measure, அந்த நிலையை நாம் அடையும் வரைக்கும், until we attain that fullness of Christ, அந்த கிறிஸ்துவின் பூரணத்துவ நிலையை நாம் அடையும் வரைக்கும், the scripture says a believer needs these fivefold ministries continuously being ministered unto him. இந்த ஒரு விசுவாசிக்கு இந்த 5 விதமான ஊழியங்களும் தொடர்ச்சியான நிலையிலே நடைபெற வேண்டும். Praise the name of the living God. And then the scripture says in verse number 14, 14ஆம் வசனத்திலே தொடர்ந்து வேதவசனம் சொல்கிறது, that we henceforth be no more children tossed to and fro and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness whereby they lie in wait to deceive. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூது மஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். See, in verse number 11 he talked about fivefold ministries. 13ஆம் வசனத்திலே 5 விதமான ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். And then he says fivefold ministries in the life of a believer, it produces a trifold effect on his life. அந்த 5 விதமான ஊழியங்கள் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே 3 விதமான ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. And this goes on until there is an unity of the faith, unity of the knowledge of the Son of God, and the growth and to the measure of the stature of the fullness of Christ. இது தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவராகி கிறிஸ்துவின் நிர்வாண வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரணத்துவ நிலை அடையும் வரைக்கும். So when do we attain that measure of the stature of the fullness of Christ? எப்பொழுது அந்த கிறிஸ்துவினுடைய நிர்வாண வளர்ச்சியின் பூரணத்துவத்தை நாம் அடைவோம்? In 1 John chapter number 3 and verse number 2, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. Apostle John, he writes by the inspiration of the Holy Spirit. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவன் சொல்லுகிற He says, beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். The scripture says when Jesus appeared in the clouds of glory, மகிமை இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் மேகத்திலே அவர் வரும்போது, all that raised from the dead in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லா பரிசுத்தவான்களும், all that are living in Christ who are transformed
transformed and translated and changed to be taken up. இயேசுவுக்குள் உயிரோடு வாழ்கிற யாவரும் மறுரூபம் அடைந்து நிமிஷமே அவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். When they meet the Lord in the mid of the air, அவர்கள் மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திக்கிற அந்த நேரம் தான் the scripture very clearly declares they shall be like him. அவரை போலவே ஒப்பாயிருப்பார்கள் என்று அவருக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. And then it says we shall see him as he is. அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். Praise the name of the living God. So the measure of the fullness of the stature of Christ is, கிறிஸ்துவின் அந்த நிறைவான வளர்ச்சியின் அந்த பூரணத்துவ நிலையானது, it happens until the time we meet the Lord face to face. ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த நேரம் வரைக்குமாய் காணப்பட வேண்டும். Praise the name of the living God. Whether we die in this world, அந்த உலகத்திலே நாம் மரித்தாலும் சரி, whether we live until the time he comes, அவர் வருகிற வேளையிலே நாம் உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, this growth must happen in our life. இந்த வளர்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெற வேண்டியதாக. And it's very important to know that this growth should be an all inclusive growth. இந்த வளர்ச்சி என்பது ஒரு சமநிலையாய் முழுமை பெற்ற ஒரு வளர்ச்சியாய் இது காணப்பட வேண்டும். Praise the name of the living God. Therefore he gives a warning in verse number 14 as we read in the scriptures. அதுதான் எபேசியர் 4:14 ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறார். He says, let us not be no more children, இனி நாம் குழந்தைகளாய் இராமல், tossed to and fro and carried about with every wind of doctrine. மனுஷருடைய சூது மந்திக்கிறதுக்கேவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அடிகை போல அடைப்பட்டு அலைகிறவளாய் இராமல். He says, be no more children. நாம இனி குழந்தைகள் இல்ல. Do you know how we started this growth? இந்த வளர்ச்சியை நாம் எப்படி ஆரம்பித்தோம்? In 1 Peter we read, as a newborn babe, desire ye the sincere milk of the word. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல பார்த்தோம், நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத அந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். This growth started in our life because we were babies at that time. நம்ம அந்த வளர்ச்சி எப்படி ஆரம்பித்ததுன்னா நம்ம அவர்கள் குழந்தையாய் இருந்தபோது ஆரம்பித்தது. We had the desire of a newborn baby. நாம் ஒரு குழந்தையை போல வாஞ்சை உடையவர்களாய் நாம் இருந்தோம். We took the sincere milk of the word, the unadulterated word of God. கலப்படம் இல்லாத தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய். But as we are growing up, நாம் வளர்ந்தேறும்போது the scripture says, be ye no more children. நாம் இனி குழந்தைகள் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. Because if we are like children, we will be tossed to and fro. ஏன்னா குழந்தையா இருந்தோம் நம்ம இங்கே அங்கே அலைப்பட்டு அலைகிறவர்களாய் இருப்போம். See, many times when we are growing up as little babies or innocent children, நாம் ஒரு அறியாமை உள்ளவர்களாய் சிறு பிள்ளைகளாய் நாம் வளரும்போது, we just follow the guidance that are given by the elders or the parents. நமக்கு முன்னோராய் பெரியவர்களாய் இருக்கிற நம்முடைய பெற்றோர்களால் நம்முடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கும். But after we grow to a certain level, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம வளர்ந்த பின்பு what happens is we start to take care of ourselves. நம்ம நடக்கிற காரியம் என்னவென்றால் நம்மை நாமே பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். We don't expect it. They will do this or he will do that or she will do that. செய்வாங்க, இவங்க அதை செய்வாங்க, இவ எனக்கு செய்வா என்று யாரையும் நம்ம We எதிர்பார்க்கல. try to take care of ourselves. நம்மை நாமே பொறுப்பெடுத்து கவனித்துக் கொள்கிறோம். We try to take care of our healthy growth. நம்முடைய ஆரோக்கியமான வளர்ச்சியை நாமே பொறுப்பெடுத்து We try to take care of every functioning of our own body. நம்முடைய சுய சரீரத்தின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நாமே பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். Why? Because the reliance have now shifted from somewhere else and we are just concentrating on our life. ஏனென்றால் சார்புத்தன்மை என்பது நம்முடைய கவனத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து நம்மை நாமே கவனித்துக் கொள்கிற ஒரு நிலை. We are focusing on where we are heading. நாம எங்கே முன்னோக்கி போகிறோமோ அங்கே நம்முடைய கவனத்தை கொள்கிறவர்களாய் We are focusing on our life. நம்முடைய வாழ்க்கை குறித்த கவனம் நமக்கு உண்டாகிறது. We are focusing on how we need to take care of our health. நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் எவ்விதமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்கிற ஒரு நிலை நமக்கு So we become no more children in that way. அந்த படி பார்த்தா நாம் இனி பிள்ளைகளே கிடையாது. Because when we are children, we don't have a clear focus. நாம் குழந்தைகளாய் இருந்தால் ஒரு தெளிவான கவனம் நமக்கு உண்டாகும். Only a grown people will have clear focus. வளர்ந்தவர்களுக்கு முதுமை பெற்றவர்களுக்கு மாத்திரமே ஒரு தெளிவான. That's why the scripture here says, be no more children, tossed to and fro, carried about with every wind of doctrine. நாம் குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். You just think about how a child would get up in the morning and function the whole day
and an elderly person that would get up in the morning and function the whole day. ஒரு குழந்தை காலை எழுந்து அந்த நாள் முழுவதும் தன்னை இயக்கிக் கொள்வதற்கும் ஒரு வளர்ந்து முதிர்ந்தவர் எழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்திக் இயக்குவதற்கும் வித்தியாசம். A child when it gets up in the morning, ஒரு குழந்தை காலை எழுந்தது என்றால் it doesn't have any focus or any plan for that day. அதற்கென்று எந்த ஒரு கவனம் ஒரு திட்டம் இருக்காது. It just wants to go with the flow. அது போற போக்கிலே போயிட்டு இருக்கும். Even if it wants to go to the school, only the parents have to be focused on getting ready the child and take it to the school. பள்ளிக்கூடத்துக்கு அது செல்ல வேண்டுமானால் கூட பெற்றோர்கள் அதை ஆயத்தப்படுத்தி அதை அனுப்புவது அவர்கள் காரியமாக இருக்கும். If the parents don't focus on their children to go to school, it will probably never go to the school on that day. பெற்றோர்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் மீது கவனம் வைக்காவிட்டால் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவது இயலாத. It won't have a set time to eat unless the parents would fix a time for the child to eat. அந்த குழந்தை சாப்பிடுவதற்கு ஒரு நேரத்தை பெற்றோர்கள் குறிப்பிடாவிட்டால் குழந்தை தானாக நேரத்தை குறித்துக் கொள்ள முடியாது. It might not even go to take shower unless the parents would remind the child and guide the child to do that activity. அதுபோல குளிப்பதற்கு என்று அந்த குழந்தைக்கு பெற்றோர் நேரத்தை ஒதுக்கி அதை செய்யாவிட்டால் அந்த குழந்தை தானாக அந்த காரியத்தை செய்து கொள்ள முடியாது. On a particular day, if it gets interested on doing something, it will spend maybe hours in that. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு சில காரியங்களிலே குறிப்பிட்டவர்களால் ஆர்வம் உண்டு அநேக மணி நேரங்கள் if it would try to play a game on a particular day, and if it is interested, it would stay on the game for many hours. ஒரு விளையாட்டிலே அந்த பிள்ளைக்கு வாஞ்சை இருக்குமானால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே அநேக மணி நேரங்கள் அதிலே செலவிடும். Even it would never remember to eat its own food. தன்னுடைய சுய சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்கிற ஞாபகம் கூட. So it doesn't have a plan, it doesn't have a focus, it just goes with the flow. எனவே குழந்தைக்கென்று ஒரு தனி கவனமும் கிடையாது, தனி திட்டமும் கிடையாது, அது போகிற போக்கிலே போய் கொண்டிருக்கும். But if you compare the same thing with the person who gets up in the morning, who is an adult, a mature person, ஆனால் இதே ஒரு பெரிய நபர் அவர் காலையிலே எழுந்திருந்து அவர் தன்னுடைய காரியத்தை செய்ய நினைப்பாரானால் he is very organized, அவர் நன்கு காரியங்களை தொகுத்து அது he is very focused, நல்ல கவனம் உள்ளவராய் இருப்பார். within this time I have to do this, இந்த நேரத்துல நான் இந்த காரியத்தை at that time I have to eat my breakfast, அந்த நேரத்துல என்னுடைய காலை உணவு, but this time I have to go to my job, இந்த நேரத்துல நான் வேலைக்கு this time I need to come back, இந்த நேரம் நான் திரும்பி வர வேண்டும், and in this time in the evening I need to do this for my family. இந்த நேரம் மாலை நேரத்துல நான் என் குடும்பத்துக்காக இந்த காரியத்தை He is very focused to live an organized life. எனவே வளர்ந்து முதிர்ந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை தொகுத்து திட்டமிட்டு அதன்படியாய் அவர் செயல்படுகிறார். He balances his time the whole day. நேரத்தையும் சமநிலையிலே செலவிடுகிறவராய் He knows he gives time for himself. தனக்கு தானே நேரங்களை அவர் செலவிடுகிறார். He gives time for his family. அவருடைய குடும்பத்துக்கான நேரங்களை அவர் He gives time for his job. அவருடைய வேலைக்காய் He gives time for so many things and he balances everything in his life. அதமாய் தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தனக்கான நேரங்களை அவர் ஒதுக்கி கொண்டார். Now this is so different from how the children they operate in a day. ஆனா இது முற்றிலும் மாறுபட்டது. ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்நாளிலே தன் ஒரு நாளை அது செலவிடுகிறது. And the scripture here says, let us not be no more children. இங்கே வேதவசனம் என்ன சொல்கிறது? நாம் குழந்தைகள் ஆகிராமல். Because the children they are tossed to and fro, the Bible says. வேதவசனம் சொல்கிறது குழந்தைகள் அங்கும் இங்கும் அடிபட்டு அலைகிறவர்களாய் இருக்கிறார்கள். Like I told you before, they don't live an organized life. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர்கள் தொகுத்து திட்டமிட்டு நடத்துகிறார்கள். They will go somewhere without knowing why they are going there. அவர்கள் போகிறார்கள், எதுக்காக போறோம் என்னத்துக்காக போறோம் அது அறியாமல். And after some time they will come back to the same place from where they went. எங்க இருந்து போனாங்களோ அதே இடத்துக்கு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். Suddenly they will run to the kitchen for no reason. எந்த காரணமும் இல்லாமல் அடுப்பறைக்கு போவார்கள். But the mother will go to the kitchen to cook something or take something to eat. ஆனா தாயோ அந்த அடுப்பறைக்கு சென்று சமையலறைக்கு சென்று சாப்பாடு சமைத்து அது கொடுப்பதற்காக அவர்கள். But when a child goes, it goes for no reason. ஆனா அந்த குழந்தை போகுமானால் எந்த ஒரு காரணம் இல்லாமல். When it runs outside, it runs outside for no reason. வெளியே ஓடுகிறது என்றாலும் அதுக்கு ஒரு காரணம். That's why we many times keep our eyes on children and have them in our control, in our supervision. அநேக நேரங்களில் இதனால தான் பிள்ளைகள் மேல் நாம் கவனம் வைத்து கண் வைத்து அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு நாம் ஏற்ப அவர்களை காரியங்களை நடத்துகிறோம். They just
go to and fro. அவர்கள் இப்படியும் அப்படியுமாய் அலைப்பட்டார்கள். Because they don't have a focus, they don't have a target, they don't have an objective as to what they are doing, why they are doing and when they are doing. அவர்களுக்கு என்ன காரணம், எப்படி செய்யணும், எதுக்கு செய்றோங்கற கவனம் இல்ல, திட்டம் இல்ல, லெக்கு இல்ல. If I want to leave this place and go and want to go to the city, நான் இந்த இடத்தை விட்டு பட்டணத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் first I have to be very focused and be sure that I need to go to the city. நான் பட்டணத்துக்கு போக வேண்டும் என்ற கவனம் தீர்மானம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். Then only I can take the right route to go to the city. அப்போது மாத்திரம் தான் நான் சரியான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு நான் அந்த If I don't have that focus and if I don't have the target in my mind and start my journey, என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி காரியத்துக்கு ஒரு திட்டமோ நோக்கமோ ஒரு லெக்கோ இல்லாவிட்டால் I'll go left for a few kilometers and then come back. நான் சில கிலோமீட்டர் தூரம் இடது பக்கமா போயிட்டு திரும்ப வருவேன். And then I'll go again to the right for a few kilometers and then come back. அது பின்பு வலதுபுறமும் சில கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வருவேன். I go to and fro. நான் இங்கேயும் அங்கேயும் அலைப்படுறேன். Why am I going to and fro? ஏன் நான் இப்படியும் அப்படியுமா அலைப்படுகிறேன்? Because my mind is not focused. ஏனென்றால் என்னுடைய சிந்தையானது ஒரு I don't have a target to where I'm heading to. எங்க போகணும் என்கிற லெக்கை குறித்த கவனம் இல்லை. So if I keep on going to and fro, what will happen? இப்படி நான் போயிட்டு வந்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தேனா என்ன நடக்கும்? I will stay in that same place. நான் ஒரே இடத்துல தான் இருக்கிறவனா. There won't be an improvement in my journey. என்னுடைய பிரயாணத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. My life won't escalate and go to the next level. என்னுடைய வாழ்க்கை முன்னேறுகிற பாதை அடுத்த நிலைக்கு கடந்து. That is why the scripture says, don't be like children running to and fro. அதனால தான் வேதவசனம் சொல்லுது குழந்தை போல அங்கும் இங்கும் If you keep running to and fro, you won't go anywhere. You will stay in the same place. அப்படி போயிட்டே இருந்தா நீ எங்கேயும் போக மாட்ட, ஒரே இடத்துல. See, that sometimes happen in the life of the growth of a believer. ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் சில வேளைகளில் நடக்கிறது. In their growth, they are going to and fro. அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் இங்கும் இங்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். How do they go to and fro in their growth in Christ? கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிற வளர்ச்சியிலே எப்படி இங்கும் அங்கும் போய் கொண்டிருக்கிறார்கள்? Because the scripture says they are carried about with every wind of doctrine. அவர்கள் போதகமாகிய பலவிதமான காற்றை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். Only through the doctrine they are going to and fro. அந்த போதகம் என்கிற அந்த காற்றை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறதுனால இங்கும் அங்கும் they just pick and choose a few things from few places. சில இடங்களிலே சில காரியங்களை மாத்திரம் அவர்கள் தெரிந்து கொண்டு பொறுக்கி எடுத்து and they concentrate on that one particular doctrine. எதை பொறுக்கி தங்களுக்கு என்று பிரித்து எடுத்தார்களோ அதுல மாத்திரமே கவனம். And they stay there for some time. அங்கே கொஞ்ச காலம் அதுல they focus on that for some time. அதே கொஞ்ச காலம் கவனம் செலுத்துவார்கள். they try to observe that and monitor that and try to adapt that in their life for some time. எதை அவர்கள் தெரிந்தெடுத்தார்களோ அதையே அவர்கள் கவனம் செலுத்தி அதிலேயே அவர்கள் தங்கள் காரியங்களை நேரங்களை செலவிடுகிறார்கள். then after that sometime they leave that and go and pick and choose another thing in their life. சில காலம் கடந்த பின்பு மற்றொரு காரியத்தை தெரிந்து கொண்டு அதன் பின்பாக and they focus on that one thing. அந்த மறுபடியும் அவர்கள் தெரிந்து கொண்டு they try to beat their brains with that one thing and nothing else. காரியத்தையே தங்களுடைய சிந்தையில வைத்திருக்கிறார்கள், வேற எதுவும் கிடையாது. and after spending time with that for some time they again come back to the same thing that they had before. அந்த தெரிந்து கொண்ட காரியத்திலே கொஞ்ச காலம் இருந்து மறுபடியும் முந்தின நிலைக்கு. whoever says something with in a very appealing manner, யாரு ஒருத்தர் வந்து உணர்வுபூர்வமாய் காரியங்களை சொல்லுகிறார்களோ அதன் வழியாக they stay on that for a while. அங்கே கொஞ்ச காலம் நிலைத்து then they look for somebody else who will say something very appealing and interesting. இன்னும் சுவாரஸ்யமா உணர்வுபூர்வமா வேற ஒரு காரியத்தை சொன்னாரா then they will be attracted there. அதன் மீது அவர்களுக்கு கவனம். this is the work that the enemy is trying to do to the church of God that really affects the growth of a believer. எதிராளியானவன் அவருடைய சரீரமாகிய சபைக்கு செய்கிற காரியம் அது உண்மையான விசுவாசி அடையாளம். this kind of attitude will affect our balanced growth in the Lord. இப்படிப்பட்டதான நடத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் வளர்கிற வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கும். that is why the scripture very clearly says, அதனால தான் இந்த வேதவசனம் மிகவும் தெளிவாக be சொல்கிறது, no more children. நாம் இனி குழந்தைகளாய் இராமல். because when we are born again we are a little baby. நாம் வந்து சிறு குழந்தையாய் நாம் பிறந்தோம். just like there are different stages in the growth of a person in a natural life, இயற்கை வாழ்க்கையிலே குழந்தையாய் பிறந்தவனுக்கு கடந்து வளர்ச்சி அடைய பல நிலைகள் அடைகிறது. even in Christian life there are different stages of growth. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும்
வளர்ச்சி அடைகிறதுக்கு பல நிலைகள் உண்டு. Yes, like a natural birth, there is something called a born again experience. இயற்கை பிறப்பு எப்படியோ அதுபோல மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய Yes, as there is babyhood in the natural life, there is also babyhood in the spiritual life. இயற்கை வாழ்க்கையிலே குழந்தை பருவம் எப்படி உண்டோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை பருவம் உண்டு. As there is a childhood in the natural birth, there is also a childhood in the spiritual birth. எப்படி அந்த பிறந்த குழந்தை ஒரு குழந்தைக்கு வளர்கிற ஒரு நிலை அடைகிறதோ அதுபோல ஆவிக்குரிய நிலையிலும் அது வளர்கிறது. Like there is a youth in the natural life, there is also a youth in the spiritual life. அந்த வளர்ந்த குழந்தை வாலிப பருவம் எப்படி ஏற்றுகிறதோ இயற்கையில அதுபோல ஆவிக்குரிய ரீதியிலும் உண்டு. So like there are stages in the natural growth of a person, there are also stages in the spiritual growth of a believer. பிறந்து இயற்கையிலே வளரும்போது பல நிலைகளை அடைந்து வளருகிறது போல ஆவிக்குரிய நிலையிலும் மறுபிறப்பு அடைகிறவன் பல நிலைகளை அடைய. And the Holy Spirit, He leads us and guides us through this process of our spiritual growth. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்தி வழிநடத்தி இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் பல நிலைகளை கடந்து வர. According to the stage of our growth, நம்முடைய வளர்ச்சியினுடைய நிலைகளுக்கு ஏற்ப He nourishes us. நம்மை அவர் ஊட்டமளிக்கிறார். According to the stages of our growth, நம்முடைய வளர்ச்சியின் அந்த நிலைக்கு ஏற்ப He brings us into this fivefold ministry. இந்த ஐந்து விதமான ஊழியங்களுக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். And He nourishes us and He lets us grow and pass through each and every stage of our growth in a very balanced manner. இந்த ஐந்து விதமான ஊழியங்களின் மூலமாய் நம்முடைய வளர்ச்சியானது சரியான ஒரு நிலையிலே பூரணத்துவ நிலையிலே சமநிலையிலே உண்டாகும். That is the reason when we read about the word of God in the word of God, தேவனுடைய வார்த்தை பற்றி தேவனுடைய வார்த்தையிலே நாம் படிக்கும்போது number one, it says this word is a milk. இந்த வார்த்தை ஒரு பாலுக்கு ஒப்பாய். What is milk? Milk is not something that is consumed by grown people. இந்த பால் என்பது ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி அடைந்தவர்களாலே உண்ணப்படுகிற ஒரு காரியம் அல்ல. Maybe if they get sick in their body, maybe they will consume milk. சரீரத்திலே வியாதிப்பட்டால் ஒருவேளை அவர்கள் பாலை எடுத்துக்கொள்வார்கள். And the same word of God talks about the word of God as the bread. அதே வேதவசனத்தை பற்றி சொல்கிறது அப்பம் என்று. It is like a manna. அது ஒரு மன்னாவை போன்றது. And thirdly, the word of God says about the word of God to be a strong meat. தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்கிறது அது பலமான ஆகாரம். So that is why when the Holy Spirit ministers to us, அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் வந்து ஊழியம் when the Holy Spirit ministers to us for our spiritual nourishment, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். sometimes He uses the word of God as a milk. சில நேரங்களிலே வேதவசனத்தை பாலை போன்று அவர் உபயோகப்படுத்துகிறார். That's why the scripture says, desire the sincere milk of the word. அதுதான் வேதவசனம் நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த கலகமில்லாத தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். And once we cross through the initial stages of our growth, He uses the same word of God as a bread to our life. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப நிலையை நாம் கடந்த பின்பு அடுத்த நிலை அப்பம் என்கிற ஒரு நிலை. And then even when we grow further, the Holy Spirit, He uses the same word of God to be a strong meat for our life to grow. அப்பத்தினாலே நாம் வளர்ந்து சென்று கொண்டிருக்கும்போது அடுத்த பலமான ஆகாரம் நமக்கு அருளப்படுகிறது. Praise the name of the living God. And if we are like little children, we will be tossed to and fro with the doctrines. இந்த நம் சிறு குழந்தையா இருந்தா போதகமாகிய காற்றினாலே இங்கும் அங்கும் நாம் அடிபட்டு. It's not only every wind of doctrine. The scripture also says, by the sleight of men and cunning craftiness whereby they lie in wait to deceive. மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே. So if we are children staying in that milk level, நாம் குழந்தைகளாய் அந்த பால் என்கிற அந்த ஆரம்ப நிலையிலே நாம் இருக்கும்போது, if we stay only in those initial stages, அந்த ஆரம்ப நிலையிலே நாம் தங்கி இருக்கும்போது, if we are satisfied only with the initial experiences, அந்த ஆரம்ப நிலை அனுபவங்களிலே நாம் திருப்தி அடைந்திருக்கும்போது, when we refuse to grow with that childlike mentality all the time, எப்போதும் அந்த குழந்தைத்தன்மையுடையவர்களாய் நாம் வளர்ச்சி அடைய மறுக்கும்போது, the scripture says we will be tossed to and fro, carried about with every wind of doctrine. வேதவசனம் சொல்கிறது மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுமான போதகமாகிய பலவித காற்றினாலே நாம் அடிபட்டு அலைகிறோம். See, when you are carried about
to and fro with the wind. காற்றுல இங்க அங்கேயும் நீங்க அலைவுபட்டு தூக்கிட்டு போகப்பட்டீங்கன்னா You won't go anywhere. You will stay in the same place. எங்கேயும் நீங்க போக மாட்டீங்க, அதே இடத்துல தான். There won't be growth. There won't be balanced growth. ஒரு முழுநிலை சமநிலை வளர்ச்சி இருக்காது. For example, you just think of a ship in the middle of the sea. ஒரு நடுக்கடலிலே இருக்கிற கப்பலை நீங்கள் கற்பனையா எடுத்துக்கொள்ளுங்க. For 1 minute the wind is blowing from left to right. ஒரு நிமிஷம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா காற்று அடிக்கும். And for the next minute the wind is blowing from right to left. அடுத்த நேரம் அது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு அடிக்கும். The next minute the wind is blowing from backward to forward. அடுத்த ஒரு நிமிஷம் அது பின்னிலிருந்து முன்பக்கமா அடிக்கும். And the next minute the wind is blowing from forward to backward. அடுத்த ஒரு நிமிஷம் அது முன்னிலிருந்து பின்பக்கமா அடிக்கும். And if the wind it's if like a cycle it hits on the boat in different directions steadily, அந்த கப்பலை ஒரு சுழற்சி போல காற்றானது இப்படி அடித்து சுற்றி சுற்றி அடித்து கொண்டு வந்தது. Like left right right left front back and back front. வலது வலதுல இருந்து இடது முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம். Where will the ship go? கப்பல் எங்கே போகும்? Where will that vessel in the sea progress? How will it progress? அந்த கப்பலானது எந்த அளவுக்கு முன்னேறும்? Even if it happens like this for one day, it won't move an inch. It will stand in the same place. அது ஒரு நாள்ல ஒரு இன்ச் கூட முன்னேறி இருக்காது, அதே இடத்துல. Even if this thing happens for 1 month, for 1 month it won't move anywhere. It will stand in the same place. ஒரு மாசம் அந்த கப்பலுக்கு இதே நடந்ததுன்றால் அந்த ஒரு மாசம் அது If the tossing to and fro happens for 1 year, it will not move an inch. It will stay in the same place. காற்றினாலே இங்கும் அங்கும் அடிபட்டு ஒரு வருஷம் ஆயிருந்தாலும் அந்த கப்பல் வேற எங்கும் போகாது, ஒரு இன்ச் கூட தாண்டாது. So that's what the scripture says. Don't be tossed to and fro and be carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness whereby they lie in wait to deceive. அதனால தான் வேதவசனம் இவ்விதமாய் சொல்லுது, நீ குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூது மஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள பல போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல. See, this wind of doctrine is brought in by the sleight of men. இந்த போதகமாகிய காற்று மனுஷருடைய சூது மஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரத்தை கொண்டு வருகிறது. Like I told you before, இதற்கு முன்பாக that someone takes one thing and presents it in a very attractive manner. சிலர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தனக்கு கவனமாக்கிக் கொள்வார்கள். They won't focus on any other thing. Just take one thing and focus on it over and over and over again. தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த ஒரே காரியத்திலே தன் கவனத்தை வைப்பது. Praise the name of the living God. And cunning craftiness. அது மாத்திரமல்ல, அது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக. See, all these things happen because of deception. இவைகள் எல்லாமே அந்த வஞ்சனையினாலே உண்டாகிற ஒரு காரியம். Only the deception causes this kind of fault in the growth of a believer. வஞ்சனை மாத்திரமே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு தடையாய் மாறுகிறது. Like they focus on one thing, what will happen? ஒரே ஒரு காரியத்துல கவனத்தை வச்சாங்கன்னா என்ன நடக்கும்? In a natural growth, if one hand goes 1 foot longer than the other hand, will we accept it? எப்படி இயற்கையிலே ஒரு கையை காட்டில் இன்னொரு கை பெருசா வளர்ந்துட்டு போனா நம்ம ஒத்துக்குவோமா? No, we want both the hands to grow in a very balanced manner. நம்முடைய கைகள் இரண்டும் சமநிலையாக வளர்ச்சியடைய நாம் விரும்புகிறோம். That is how even the growth has to be in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிதான் காணப்பட வேண்டும். We should not focus on one thing. ஒரே காரியத்திலே நாம் கவனம் வைக்க கூடாது. There are no specialized fields in Christianity like it is in the medical science. மருத்துவ விஞ்ஞானத்திலே இருக்கிறது போல சில காரியங்களை தேர்ந்தெடுத்து அதிலே தங்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் போல வேத வசனத்திலும் கிறிஸ்தவ வளர்ச்சியிலும் நாம் இருக்க முடியாது. There is not something called healing specialization where you specialize only in healing for your Christian life. நீங்கள் சுகமாக்குதலை மாத்திரமே விசேஷித்து எடுத்துக்கொள்வீர்களானால் அது முழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையாகாது. There is not something called the branch of material prosperity and you focus only on that. சிலர் இருக்காங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி மாத்திரமே அவர்கள் பேசுவார்கள், அதை மாத்திரமே எடுத்துக்கொள்வார்கள். There is not something called the grace department. இல்ல, சிலர் இருக்காங்க கிருபையின் காரியங்கள், faith department, விசுவாசத்தின் காரியங்கள், righteousness department, நீதியின் காரியங்கள், holiness department, பரிசுத்தத்தின் காரியங்கள், prophecy department, தீர்க்கதரிசனம், healing department, சுகமாக்குகிற வரமுடையவர்கள், tongues department, பலவித பாஷைகளை பேசுகிற காரியம். Not all the 9 gifts are 9 different departments of
of the Christianity. இந்த 9 வரங்களும் 9 பிரிவுகளாக இல்ல கிறிஸ்தவத்துல. Praise the name of the living God. So our growth in Christ must be an all inclusive balanced growth. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர்கிற வளர்ச்சி சகலமும் ஒன்றாக இணைந்து நமக்கு. That's why the scripture says, be ye no more children tossed to and fro. அதனால தான் வேதவசனம் சொல்கிறது நீங்கள் குழந்தைகளாய் இராமல். But as the Holy Spirit leads you, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி, take the milk. பாலை எடுத்துக்கொள்ளுங்க. And when the stage comes for us to eat the bread, let us eat the bread. அப்பம் அந்த சாப்பிடுகிற அந்த நிலை வரும்போது அப்பத்தை சாப்பிடுங்க. When the stage comes for us to eat the strong meat, let us eat the strong meat. பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிற நேரம் வரும்போது பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள். But this becomes a problem in the growth of believers sometimes. விசுவாசி சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வளர்ச்சி அடைவதிலே பிரச்சனை உண்டாகிறது. This is not a problem that we are facing only now. Even in the early church this problem was there. இந்த பிரச்சனை நாம வாழ்கிற இந்த காலத்துல மாத்திரமல்ல ஆதி அப்போஸ்தலர் காலத்திலும் இருந்த ஒன்று. Let us go to Hebrews chapter number 5. எபிரேயர்களின் நிருபம் 5வது அதிகாரம். Here the writer to the Hebrews is writing to the saints of the church and he says like this. பரிசுத்தவான்களுக்கு அந்த எபிரேயர்களின் நிருபத்தை எழுதின எழுத்தாளர் சொல்கிறது என்னவென்றால், it says, he is talking about some of the people. He says, of whom we have many things to say and hard to be uttered, seeing ye have dull of hearing. Hebrews 5:11. எபிரேயர்களின் நிருபம் 5:11. இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். The scripture here says, வேதவசனம் சொல்கிறது, the Lord is guiding his servant to say something. தன்னுடைய ஊழியக்காரனை ஆண்டவர் நடத்தி ஒரு காரியத்தை சொல்லும்படியாக செய்கிறார். But one that is wanting to convey what the Lord is saying, he is a little bit hesitant. அங்கே அவர் சொல்லப்படும்படியாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சொல்வதற்கு அவர் தயக்கப்படுகிறார். Why he is a little bit hesitant? அங்க தயக்கமுள்ளவராகிறார். Because the scripture says, வேதவசனம் சொல்கிறது, they are dull of hearing. அவங்க கேட்கிறதுல மந்தமானவர்கள். Who becomes dull of hearing? யார் கேட்கிறதுல மந்தமானவர்கள்? A person who is sound in his mind, he will never become dull of hearing. தன்னுடைய புத்தியிலே தெளிவுள்ளவனாய் இருக்கிறவன் ஒரு காலம் மந்தமா இருக்க மாட்டான். A group of people that are focused, ஒரு சில கவனமுள்ளவர்களாய் இருப்பார்கள். they are not dull of hearing. அவங்க கேட்கிறதுல மந்தமா இருக்க மாட்டாங்க. Once they are focused, they are focused. ஒருமுறை அவர்கள் கவனம் வைத்தால் அவர்கள் முழுமையாய் இருப்பார்கள். That is why you see this nature in little children. இதத்தான் இந்த சிறு பிள்ளைகளிடத்தில் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். Little children, they cannot focus on something for a long time. ஒரு சிறு குழந்தை ஒரே காரியத்தில் அதிக நேரம் கவனம் வைக்கும். Because of their childishness, their focus can easily be diverted. அவருடைய குழந்தைத்தனத்தினாலே அவருடைய கவனமானது மாறுதல் அடைந்து they can hear us good for 5-10 minutes, ஒரு 5-10 நிமிஷம் வேணா அவங்களுடைய கவனம், but after that distraction will come. அதன் பின்பாக அவர்களுக்கு கவனம், they will think about something else, வேற ஏதாவது நினைச்சுப்பாங்க, they will see something else, ஏதாவது பாப்பாங்க, they will imagine something else, ஏதாவது அவங்க கற்பனை, and their focus will be totally taken off of what is being said. என்ன சொல்லப்பட்டதோ அதிலிருந்து அவர்கள் கவனம் முற்றிலுமாய் மாறுபடும். that is the reason when they come the next day, அதனால தான் அடுத்த நாள் அவங்க வரும்போது and started to attend their class, அவங்களுடைய வகுப்புகளை அவர்கள் ஆரம்பிக்கும், they don't understand anything the teacher says, because the previous day they only listen for 10 minutes. ஆசிரியர் சொல்ற எந்த காரியமும் அவங்களுக்கு விளங்காததா இருக்கும். ஏன்னா முந்தின நாள் சொன்னதுல கவனம் இல்ல. The next half an hour they were somewhere else, they were physically present but they were mentally absent. அவர்கள் சரீரத்தின்படி வகுப்பறையில உட்கார்ந்தாலோ அவர்கள் சிந்தையிலே ஒன்றுமில்லாமல் இருப்பார்கள். But in the same way, அதே போலவே even in the spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட people who don't concentrate and focus on their growth in their life in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் வளர்கிற வளர்ச்சியிலே கவனத்தை கொள்ளாதவர்கள், they become dull of hearing. அவங்க கேட்கிறதுல மந்தமானவர்கள். They sometimes think what they hear is some kind of a rocket science. ஏதோ அவங்க கேள்விப்படுகிறது ஒரு ராக்கெட் விஞ்ஞானத்தை போன்று அவர்கள் கேள்விப்படுறாங்க. They think like, you know what they are saying, I don't understand what they are saying. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னுவாங்க. Because they have missed many steps of growth in their life. ஏனென்றா அவங்க அநேக படிகள், அநேக நிலைகள் கிறிஸ்தவ வளர்ச்சியை தவறவிட்டவர்கள். Because some people are dull of hearing. அவங்க சிலர் அவர்கள் கேட்கிறதுல மந்தமா The servant of the Lord says, அந்த
கர்த்தருடைய Oh, ஊழியக்காரன் I am loaded up. I have many things to say. நான் அநேக காரியங்களை நான் உள்ளடக்கி கொண்டு சொல்ல வந்திருக்கிறேன். I have received many things from the Lord to convey it to the people. அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக But it really becomes hard for me to utter it and put it in words. உண்மையிலே எனக்கு இது மிகவும் கடினமாக இருக்கிறது அவர்கள் முன்பாக காரியத்தை கொண்டு விளக்கி அவர்களுக்கு Why it becomes hard for the one that wants to convey it? அவிதமாய் தெரிவிக்கிறதுக்கும் அறிவிக்கிறதுக்கும் ஏன் அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது? It's not that he is not intelligent. அவர் புத்திசாலி இல்லாதனால அல்ல. It's not that he is not educated. அவர் படித்தவர் இல்லாதவர். He says, I have many things to say. நான் அநேக காரியங்களை நான் சொல்லும்படி. But I cannot say it not because of any problem or language problem. It is because the people are dull of hearing. நான் அவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் எனக்கு அறிவில்லாம இல்ல எனக்கு பாஷை பிரச்சனையும் இல்ல ஏனென்றா கேள்விப்படுகிறவங்க அவங்க மந்தமா கேட்கறதா எனக்கு பிரச்சனையா இருக்கு. Many of the preachers and pastors of congregations they can really understand what I am saying here. நான் சொல்லுகிற இந்த காரியத்தை அநேக சபை கூடுகிற போதகருக்கும் அந்த பிரசங்கியார்களுக்கும். Now who are these people? இந்த ஜனங்கள் யார்? Are they really newborn new converts? அவர்கள் புதிதாய் பிறந்தவர்கள் புதிதாய் ஆண்டவருக்குள்ளே மாற்றம். Were they just born again few days or weeks or months before? சில வாரங்கள் சில நாட்கள் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களா? Verse number 12 says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, For when for the time ye ought to be teachers, ye have need that one teach you again, which be the first principles of the oracle of God, and are become such as have need of milk and not of strong meat. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். See, the writer says, why these people are dull of hearing? ஏன் இந்த ஜனங்க கேட்கிறதுல மந்தமா இருக்காங்க? Why these people are not able to receive and the Spirit of God is trying to nourish them with the strong meat? ஏன் அவர்கள் பலமுள்ள ஆகாரமாகி அவருடைய வசனத்தினாலே போஷிக்கப்பட முடியாமல் இருக்கிறார்கள்? He says, if you look at the time, you people have to be Bible teachers. காலத்தை பார்த்தா நீங்களே வேதத்தை போதிக்கத்தக்கவர்களா. If you look at the time, you should have been habituated to everything that you have heard, and you should have been living your life according to that. இந்த காலங்களை பார்க்கும்போது அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களே நடத்திக்கொண்டு மற்றவர்களை நடத்தக்கூடிய ஒரு முதிர்ச்சியுள்ள நிலைக்கு. If you look at the time, you have to be teachers, not just with the words of your mouth, but the life that you live. நீங்க காலத்தை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுகிற வாயினாலே சொல்லுகிற வசனத்தினால அல்ல நீங்கள் வாழ்க்கையிலே செய்கிற காரியங்களினாலே நீங்கள் அவர்களுக்கு. But he says you people are lacking even in the foundational principles. நீங்க காலத்தை பார்க்கும்போது அடிப்படை உபதேசமே அறியாமல் இருக்கிறவர்கள். We again need to go back and put the foundation for you. மீண்டும் உங்களுக்கு அடிப்படை உபதேசத்தை சொல்ல வேண்டியது அவசியம். You need the Holy Spirit to again and again to take the milk and feed you with that milk. பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் அந்த பாலை எடுத்து உங்களுக்கு உண்ண கொடுப்பார். What you should have learned in the beginning, you want to learn it again and again, over and over again. ஆரம்பத்திலே நீங்கள் எவைகளை கற்றுக்கொண்டீர்களோ அதையே நீங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். See, for a building only one foundation can be put. ஒரு கட்டடத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அஸ்திவாரம். Once the foundation is over, the building has to go up. ஒரு முறை அஸ்திவாரம் போட்ட பின்பு அந்த கட்டடத்தின் வேலையானது செய்யப்பட வேண்டும். The progressive work of the building must improve. அந்த கட்டடத்தினுடைய வேலையானது முன்னேற்ற நிலையிலே In the same way, அதே போலவே once we are little babies, ஒரு முறை நாம் சிறு குழந்தைகள், yes, we receive the first principles, the foundational doctrines, மூல உபதேசத்தை, but we should never stay there and be satisfied அந்த there. மூல உபதேசத்தை கேட்ட நிலையிலே திருப்தி அடைந்து அங்கே தங்க. See, this is the same thing he writes in chapter number 6. இதைத்தான் 6வது அதிகாரத்திலும் அவர் சொல்கிறார். Therefore, leaving the principles of the doctrine of Christ, let us go on into perfection. நாம் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும், போட்ட அஸ்திபாரத்தையே போடாமல். Praise the name of the living God. Not again the foundation of repentance from the dead works, faith toward God, doctrines of baptism, laying on of hands, resurrection of the dead, the eternal judgment. Chapter 6 verse number 1 and 2. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்
பூரணராகும்படி கடந்து போவோம். What will happen if you feed a baby with milk and nothing else? How it will grow? ஒரு சிறு பிறந்த குழந்தைக்கு பாலை தவிர வேற எதையுமே வளர்ற குழந்தைக்கு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? We feed the baby with milk because we know that this is what the baby drank the first time it was born, so it has to drink that forever and ever. குழந்தை பிறந்த உடனே பால் தான் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம அறிந்ததனால அது என்ன காலத்துக்கும் அந்த பாலை தான் குடிக்கணும் நம்ம நினைச்சு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? That's the same way many believers operate in their Christian lives. அநேக விசுவாசிகள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படிதான் நடத்தி The foundational principles, the first principles that they have learned, உபதேசத்தினுடைய காரியங்கள் they again focus on the milk and not of the strong meat. அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் பாலிலே கவனம் வைக்கிறார்களே பலமான That is why the servant of God, he says, I am very hesitant to utter everything the Lord says because they are dull of hearing. நான் எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தை கேட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெரிவிக்கவோ அறிவிக்கவோ என்னால் முடியல, ஏனென்றா அவங்க கேட்கறதுல மந்தமாய் இருக்காங்க. And then in verse number 13 he says, 13ஆம் வசனத்துல, for everyone that useth milk is unskillful in the word of righteousness, for he is a babe. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாத. So the ones who are focusing only on the initial experience and the foundational principles, விசுவாசி என்கிறவன் பிறந்த அந்த ஆரம்ப நிலைமையிலேயே அதேலே திருப்தி கொண்டு கவனம் வைத்து they are skillful in their they are unskillful in the word of righteousness. அவர்கள் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். But verse number 14 says, 14ஆம் வசனம் but சொல்லுகிறது, strong meat belongeth to them that are full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதயங்களை உடையவர்களுக்கு ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். Just in the natural, you compare a newborn baby that is drinking milk with a 25-year-old youth who is eating strong meat. எப்படி இயற்கையிலே பிறந்த ஒரு குழந்தை பிறந்த புதிதிலே அது பாலை குடிக்குது, வளர்ந்த உடனே பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறது. A newborn babe doesn't know how to exercise and discern both good and evil. அந்த புதிதாய் பிறந்த குழந்தைக்கு தெரியாது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிய. Because it is very innocent. ஏனென்றால் அதுக்கு ஒன்றுமே அறியாமல் It doesn't even realize its own self. தன்னை தானே கூட அது முழுமையாக அறிந்து. That is why newborn babies are in constant supervision and monitoring of an elderly people. அதனால தொடர்ச்சியா இந்த குழந்தைகளை வந்து பெரியோர்களால் கவனிக்கப்படுகிற ஒரு நிலைமை உண்டு. They constantly watch that baby, fulfill its needs and help that baby. குழந்தையை பற்றிய கவனம் அவர்களுக்கு உண்டாகி அதை போஷிக்க அதை பராமரிக்க அவர்கள் செய்வார். But a grown person who is eating strong meat, பலமான ஆகாரத்தை உண்கிற வயது, he don't need the help of anyone. யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. Because all the growth that he has taken in for all those years, அந்த கடந்த வருஷங்களில் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்ட அந்த வளர்ச்சி, all those nutrition that he has taken for all those years, அந்த கடந்த வருஷங்களில் எல்லாம் தான் எடுத்துக்கொண்ட அந்த சத்தான, now that is helping him. அது இப்பொழுது அவருக்கு உதவி செய்கிறது. That has really formed and shaped his mind. அவருடைய சிந்தையை அது உருவாக்குகிறது. சரியா, not just the food but also the knowledge that he has gained in all those years. அவர் அந்த ஆகாரத்துல மாத்திரமல்ல தன்னுடைய அறிவு திறமையை சேர்த்துக்கொண்டது நிமித்தமா, that is why he is able to discern what is good and what is evil. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஒரு, that is why this 24-5-year-old person who is eating strong meat, he cannot be deceived. அதனால 25 வயதுடையவன் அவன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பலமான ஆகாரத்தை உண்டு பகுத்தறியக்கூடியவனா ஒரு காலம் வஞ்சிக்கப்பட he has the ability and the capacity to discern the deception. அந்த வஞ்சனை இன்னது என்பதை அவன் ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவன். it is in the same way even in the growth of a believer. அதே போலதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியில everyone that is focused on the first principles, on the initial experiences, ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆரம்ப நிலையில ஆரம்ப காரியங்களிலே மாத்திரம் கவனம். the scripture says in verse number 13, they are unskillful in the word of righteousness. நீதியின் வசனத்துல அவங்க பழக்கமில்லாதவர்களாய். why they are unskillful in the word of righteousness? அவங்க நீதியின் வசனத்துல பழக்கமில்லாமல் இருக்கிறார்கள். because they remain as a child. அவர்கள் இன்னும் குழந்தைகளாகவே they are still tossed to and fro as little children. குழந்தைகளைப் போல இங்கும் அங்கும் அடிபட்டு அலைகிறவர்கள். they are deceived by the cunningness of the devil. அவர்கள் பிசாசுடைய வஞ்சனையிலே அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். that is why they pick and choose here and there, and then they try to live a kind of Christian life to the outside world. இங்கும்
இங்கும் அங்குமாய் தெரிந்து கொள்கிறதை கொண்டு இந்த உலகத்திலே போதகமாகிய காற்றினால் அடிபட்டு அலைகிறார். But a balanced growth. ஆனால் ஒரு சமநிலை வளர்ச்சியானது. It comes with a balanced consumption of food. அது சமநிலை ஆகாரத்தை உட்கொள்வதன் மூலமாய் உண்டாகும். If somebody's diet is a balanced diet, ஒருவர் தன்னுடைய ஆகாரத்தை சமநிலை ஆகாரமாய் his growth will be a balanced growth. அவருடைய வளர்ச்சியும் ஒரு சமநிலையாய் இருக்கும். He won't have any problems in his body. தன்னுடைய சரீரத்தில் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. Why? Because the diet that he consumes is balanced. He eats everything. ஏனென்றால் அவர் எடுத்துக்கொள்ளுகிற ஆகாரம் எல்லாவற்றிலும் அவர் சமநிலையாய் இருக்கிறார். Just for example, take in a natural life. இயற்கை வாழ்க்கையே உதாரணமாய் If a person eats fat and fat alone, ஒரு நபர் ஒரு கொழுப்பை மாத்திரமே அவர் உட்கொள்கிறவராய் no fiber, no fruit, no vegetables, எந்த நார் சத்தும் கிடையாது, புரோதமும் கிடையாது, வேற எந்த ஒரு சத்தும் இல்லாதவர், he can be without problem for at least 30 to 40 years. ஒரு 30-40 வருஷம் வேணா அவருக்கு பிரச்சனை இல்லாம After that he will be able to, he will be getting all kinds of trouble. அதன் பின்பாக அவர் எல்லா விதமான பிரச்சனைக்குள்ளாக. Then the doctor advises him how to eat his diet. அதன் பின்பாக மருத்துவர் சொல்வார் எப்படி தன்னுடைய அவருடைய ஆகாரத்தை அவர் புசிக்க. He'll say, so long you have eaten fat, now it's the time to eat all kinds of fiber. நீ வந்து இவ்ளோ காலம் வெறும் கொழுப்பு பதார்த்தமா சாப்பிட்ட, இனிமே நார் சத்தான காரியத்தை. What fiber you have lost, you have to balance it now, otherwise it will be hard for you to survive. நீ எந்த நார் சத்தை உன்னுடைய சரீரத்தில் எழுந்து போனாயோ அதை இப்பொழுது நீ எடுத்து நீ சமநிலையாக்கு. See, only a balanced diet can supply a balanced growth to a body. சமநிலை ஆகாரம் மாத்திரமே சமநிலையாய் நம்ம சரீரத்தை வளர்ச்சி அடைய. And the scripture here says in the book of Ephesians, as we read before, இதற்கு முன்பாக நான் வாசிக்க கேட்ட அந்த எபேசியருக்கு first he said, don't be like little children. முதல்ல சொல்றாரு குழந்தைகளாயிராதீங்க. Don't be deceived. வஞ்சிக்கப்படாதீங்க. But you know, verse number 15 says, but speaking the truth in love may grow up into him in all things, which is the head, even Christ. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறோம். Now this phrase is very important. Grow up in him in all things. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளருகிறோம். So each and every area of our spiritual life must grow in a balanced manner. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா பகுதிகள் எல்லா நிலைகளிலும் அது சமநிலையாய் வளர்ச்சி. We must not try to specialize in any one thing. ஏதாவது ஒரு காரியத்திலே மாத்திரம் நம்மை நாம் விசேஷித்தவர்களாய். See, when we look at the history of the church for the last 2000 years, கடந்த 2000 வருடங்களாக சபையின் வரலாற்றை நாம் நோக்கி பார்த்தோம். in the 2000 years, many hundreds of years, the devil kept the church under deception. அநேக நூறு வருஷங்கள் பிசாசானவன் சபையை வஞ்சகத்துக்குள்ளாக வைத்தான். Why? Because the word of God has been taken out of the hands of the people of God. தேவனுடைய வசனமானது ஜனங்களுடைய கரங்களிலிருந்து எடுக்கப்பட்டாய். Once the inspired word that God gave to his people, to the church, is taken away from the people, ஆவினாலே ஏவப்பட்டு எழுதின இந்த வேத வசனங்கள் ஜனங்களுடைய கையிலிருந்து எடுத்து போடப்பட்டபடியினால், because the devil kept them in ignorance, அவர்களுக்குள்ளே பிசாசான ஒரு சமநிலை பிரமாணத்தை இல்லாமல், it became easy for the devil to mix some of his own thoughts and ideas in the name of the church. சபை என்கிற பெயரை வைத்து பிசாசானவன் தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் சபைக்குள்ளே. He even went to a point to take the word of God and insert his own ideas and fallacies. தேவனுடைய வார்த்தையவே அவன் எடுத்து தன்னுடைய கேத்தபடி அவன் மாற்றி அதை சொல்லக்கூடிய. See, like I told you before, this is our milk, this is our bread, and this is our meat. இதற்கு முன்பாக சொன்ன இந்த வேதவசனமே நமக்கு பால், இதே வேதவசனமே நமக்கு அப்பம், இதே வேதவசனமே நமக்கு பலம். This is the balanced diet with which the Spirit of God feeds us for our growth, for our all-inclusive growth. ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று நமக்கென்று நியமித்து கொடுத்த ஆகாரம் இது. But the devil brought in his own ideas and his own thoughts. ஆனால் பிசாசானவனோ தன்னுடைய சுய சிந்தனையும் காரியங்களையும் இந்த சபைக்குள்ளே, the doctrines of men, the doctrines of the devil, man's own ideas, traditions and rudiments of the world, மனுஷருடைய உபதேசங்களையும் உலக வழிபாடுகளையும் சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதகங்களை அவர் கொண்டு வந்தார். even he made many attempts to mar the word of God with his own writings. தன்னுடைய சுய காரியங்களை கொண்டு வந்து வேத வசனங்களையே அவன் புரட்டுவதற்கு அவன் கொண்டு. that is the reason, அந்த காரணத்தினால, like the scripture says, வேத வசனம் சொல்கிறது, many
Many are not able to grow up in him in all things. அநேகர் எல்லா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளர முடியாமல் இருக்கிறார்கள். So when the church was in its darkest hour, சபையானது இருண்ட காலத்துக்குள்ள இருந்தபோது God through his grace and his mercy தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் wanted to restore the truth, restore the light back to his church. தம்முடைய வெளிச்சத்தை தம்முடைய சத்தியத்தை சபைக்கு அவர் திரும்ப கொண்டு God wanted to bring back the church to the original place where it started on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே சபையானது ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே அது என்ன நிலையிலே இருந்ததோ அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வர Because God wanted to see the church finish its life on this earth the same way it started before. அவர் சபையை ஆரம்பித்த அந்த காலத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் எப்படி நடத்தி வந்தாரோ அதுபோல அது As we know that we are in the last days, நாம் அறிந்திருக்கிறபடி நாம் எல்லாம் அந்த கடைசி காலத்தில் the church of today, the present time is the last church age. நாம் இருக்கிற இந்த காலம் இப்பொழுது இருக்கிற சபையின் காலம். We are awaiting the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வரப்போகிற வருகைக்கு காத்துக்கொண்டிருக்கிறோம். And God wants his people in this church in these last days தம்முடைய ஜனங்கள் தம்முடைய சபையை விரும்புகிற ஒரு காரியம் to be like the church that was before when it started on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பித்த போது எப்படி இருந்ததோ அப்படியாக இருக்க விரும்புகிறார். God wants them to grow the same way the early church grew. அது ஆண்டவர் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபை எப்படி வளர்ந்தது. God wants the church to have faith today the same way the early church had. ஆதி அப்போஸ்தலர் சபையின் காலத்திலே விசுவாசம் எப்படி இருந்ததோ அதுபோல இந்த நாட்களிலே நாம் விசுவாசம். God wants to see signs and miracles and wonders in the churches of today like it was before in the early church. ஆதி அப்போஸ்தலர் சபையிலே காணப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் எப்படி இருந்ததோ அது இந்த காலத்திலே நம்முடைய God wants his church today to live a righteous life like the early church lived a righteous life. அப்போஸ்தலர் நாட்களிலே நீதியுள்ள வாழ்க்கை எப்படி அவர்கள் செய்தார்களோ அதுபோல இந்த நாட்களிலும் செய்யப்பட அவர் விரும்புகிறார். God wants his church to be holy like it was when it began on the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சபையின் ஆரம்பத்திலே பரிசுத்தம் எப்படி இருந்ததோ அதுபோல இந்த நாட்களிலும் சபையிலே பரிசுத்தம் காணப்பட விரும்புகிறார். Why there is a tilt between the early church and the church of today? இந்த நாளின் சபைக்கும் ஆதி அப்போஸ்தலர் சபைக்கும் இருக்கிற ஒரு பெரும் பிளவான ஒரு How it could be balanced again? அது மீண்டுமாய் ஒரு சமநிலை. How can we grow the same way the church grew before? இதற்கு முன்பாக சபை வளர்ந்தது போல இப்பொழுது வளர. How can the saints be perfect like the saints were perfect in the early days? ஆரம்ப நாட்களிலே பரிசுத்தவான்கள் எப்படி அந்த பூரணத்துவ நிலை அடைந்தார்களோ அதுபோல இந்த நாட்களிலே அடைவது எப்படி? The only secret is அதற்குரிய ஒரே ஒரு ரகசியம். the early church, they heeded to all the things that the Spirit of God said. தேவனுடைய ஆவியானவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்கள் செவியை கொடுத்தார்கள். Whatever the Spirit of God spoke to them, அவர்களிடத்தில் ஆவியானவர் என்னவெல்லாம் பேசினாரோ, whatever the presence of God revealed to their hearts, பிரசன்னம் அவருடைய இருதயத்தில் என்னவெல்லாம் they received everything. எல்லாவற்றையும் அவர்கள் They heard everything with all of their hearts. அவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் இருதயத்திலே They கேட்டார்கள். listened to everything with all of their minds. தங்களுடைய சிந்தை முழுவதுமாய் அவர்கள் எல்லாவற்றுக்கும் They கவனம் believed on everything that the Lord said. ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றிலும் அவர்கள் விசுவாசம் And they practiced everything that the Lord said. மாத்திரமல்ல ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். My brothers and sisters in Christ, அன்பான சகோதர the சகோதரிகளே, growth of believers today in this last church age, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற விசுவாசியின் வளர்ச்சியானது it was grown to the same level the early church grew before. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஒரு விசுவாசிக்குள்ளே இருந்த வாழ்க்கை போல அது பூரணத்துவ நிலை அடைய And for that we need to come back to the word of God with the same kind of mindset the early church had. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் என்ன செய்தார்களோ அதுபோல இந்த நாட்களில் நாம் செய்ய We need to hear everything that God says. ஆண்டவர் சொல்கிற எல்லாவற்றையும் நாம் கேட்க வேண்டும். We have to come to a place to acknowledge that whatever God says, it's important to me. ஆண்டவர் சொல்கிற எல்லா காரியமே எனக்கு முக்கியமானது என்கிற நன்மை. Everything that God says, it is very vital for my growth. என்னுடைய வளர்ச்சிக்கு சகலமும் ஆண்டவர் சொல்கிற எல்லாமே எனக்கு அவசியமானது. I want to have faith and grow in faith like the early church grew. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் விசுவாசத்திலே எப்படி அவர்கள் வளர்ச்சி அடைந்து உயர்ந்தார்களோ அதுபோல That is how the Lord is trying to restore His church today back to where
or how the church began. எப்படி சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே அது பூரணத்துவ நிலையில் இருந்ததோ நிறைவாய் இருந்ததோ அதுபோல இந்த நாட்களிலும் கடைசி நாட்களிலே சபை அப்படிப்பட்ட When we look at the Old Testament in the shadows, அந்த நிழலாட்டத்திலே பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது the temple that Solomon built, it was destroyed சாலமன் கட்டின தேவாலயம் அழிக்கப்பட்டது. because God's people were taken into captivity. தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக But எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். there came a time the Lord brought back his own people. காலம் வந்தபோது தேவன் தம்முடைய ஜனத்தை திருப்பி கொண்டு And he வந்தார். wanted to restore the city of Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்தை அவர் திரும்ப He wants to restore the walls of Jerusalem. எருசலேமின் மதில்களை அவர் புதுப்பிக்க And even the temple of God was restored. தேவனுடைய ஆலயம் திரும்ப புதுப்பிக்கப்படும். And the glory of the latter house was greater than the former house. அந்த முந்தின மகிமை பாட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும்படி தேவன் In the same way, அதே போலவே in the reality of the New Testament, நிஜத்தில் இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் Jesus said, I will build my church ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன் upon this rock, இந்த கல்லின் மேல். upon the revelation of the rock of who Jesus is. I will build my church, யார் என்கிற அந்த வெளிப்பாட்டின் கல்லின் மேல் and I will build my church, என்னுடைய சபையை நான் and the கட்டுவேன். gates of hell shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது. Apostle Paul writes and he says, I have espoused you as a chaste virgin unto one husband. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கற்புள்ள கனியாய் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. But this church that was pure and holy as she began on the day of Pentecost, இந்த சபையானது அது ஆரம்பிக்கப்பட்ட போது சுத்தமாய் அது நிறைவுள்ளதாய் பரிசுத்தமாய் இருந்தது. it was deceived by the enemy. அது பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டது. Because the church allowed the deception to enter into the church, சபையானது வஞ்சனையை ஏற்றுக்கொண்டு வஞ்சனைக்குள்ளே கடந்து போனதுனால it went through dark ages for hundreds of years. ஒரு அநேக நூறு வருஷங்கள் அது இருளுக்குள்ளே But கடந்து the Lord, through his infinite mercy and grace, ஆனால் தேவனுடைய இணையற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் like he rebuilt the temple in the Old Testament, எப்படி அவர் பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டத்திலே சபையை he wanted to restore the church of Jesus Christ back as how she began. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையையும் அவர் புதுப்பிக்க விரும்புகிறார் அந்த ஆரம்ப நிலையில இருந்த நிலை. That's why he restored his light little by little. தம்முடைய வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சபைக்கு கொடுத்தார். He brought revival after revival to restore back his light. தன்னுடைய சபையின் காலத்தில் அவர் நிறைவான வளர்ச்சி அடைவதற்கு எழுப்புதல் மேல் எழுப்புதத்தை கொடுக்கிறார். For example, if you look at the history, God raised up a man called Martin Luther. வரலாற்றை பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர் என்பவரை நாம் அறிவோம். And when God raised up Martin Luther, what did he do? He restored a little light to him. அவர் மார்ட்டின் லூத்தரை எழுப்பினது அவர் கொஞ்சம் ஒரு சிறு வெளிச்சத்தை கொண்டு The வந்தார். just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் And he boldly declared that revelation. அந்த வெளிப்பாடு தைரியமாய் அவர் He அறிவித்தார். stood for his faith and the light that God gave him. ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த ஜீவனை இந்த விசுவாசத்துக்காக அவர் வாழ்ந்தார். Yes, he faced many obstacles, அநேக தடங்கல்களை அவர் சந்தித்தார். but somehow he was able to introduce that light. எப்படியோ அவர் தனக்கு வெளிப்படுத்தின அந்த வெளிச்சத்தை So அறிமுகப்படுத்தினார். from that dark ages they came a little step ahead. அந்த இருண்ட காலத்திலிருந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்குள்ளாக But வந்தார். do you know what happened? ஆனா என்ன நடந்தது தெரியுமா? They formed a group called Lutheran. லுத்தரன் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை கூட்டத்தை அவர்கள் உருவாக்கினார். I'm not against any group of people, but this is how it started. எந்த ஒரு கூட்டத்தாருக்கும் நான் எதிரானவன் இல்லை, இவ்விதமாய் அவர்கள் ஆரம்பித்தார்கள். But what happened after that? அதன் பின்பாக என்ன ஆனது? They said the whole Christianity is that little light that God gave to Brother Martin Luther. மார்ட்டின் லூத்தர் மூலமாய் கிறிஸ்தவத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறு வெளிச்சம். They are stuck in that revelation. அந்த வெளிச்சத்திலே All their focus is on only that one. அவருடைய கவனம் முழுவதும் அந்த ஒரே They want to grow only in that area. அந்த பகுதியிலே மாத்திரம் வளர வேண்டும் என்ற Because they refuse to see any other light that God wants to give. என்றால் ஆண்டவர் கொடுக்கிற எந்த ஒரு வெளிச்சத்தையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். Then God restored back some more light. இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை தேவன் He used to Wesley brothers. வெஸ்லி சகோதரர்களை ஆண்டவர் And he introduced more light to the church. சபைக்கு இன்னும் அதிக வெளிச்சத்தை கொடுத்தார். But again, in their name, in that little light, based on that, they formed a denomination. அங்கே அவர்கள் கொடுத்த அந்த வெளிச்சத்தின்படியாய் அவர்களும் ஒரு சில ஸ்தாபனங்களை ஜனங்கள் Like this, we have so many divisions in the Church of Jesus Christ. இப்படியாக ஒரே சபையாய் இருந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அநேக பிரிவுகள். You have Methodist as a group. மெத்தடிஸ்ட் என்கிற You ஒரு have Presbyterian as a group. பிரெஸ்பிட்டேரியன் என்கிற ஒரு I'm just giving a few names, and most all of us know the divisions that are in the Church of Jesus Christ. நாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற
சில பிரிவுகளுடைய பெயரை நான் உங்களுக்கு Why did those divisions come? ஏன் அந்த பிரிவுகள் வந்தது How did those divisions come? அந்த பிரிவுகள் எப்படி வந்தது Based on what scriptures do we have those divisions? வசனத்தின் அடிப்படையிலே அவைகள் பிரிவுகள் It's very sad to say, people of God, தேவனுடைய ஜனங்களே இது மிகவும் there is only one church, ஒரே ஒரு சபை and that church is the church of the Lord Jesus Christ. சபை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை It is built on the foundation of God's holy word. அது பரிசுத்த வேத வசனத்திலே அஸ்திபாரம் And everyone that belong to that church of Jesus Christ, அந்த சரீரமாகிய சபைக்குள்ளே அங்கமானவர்கள் சொந்தமானவர்கள் his growth won't be a partial growth. அவர்களுடைய வளர்ச்சி ஒரு பாரபட்ச Their growth won't be a limited growth. அவர்களுடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட வரை They will not focus on one thing like the scripture says about the little children. ஒரு காரியத்திலே தங்கள் கவனத்தை வைக்கிறார்கள். They will not be tossed to and fro. அவர்கள் இங்கேயும் இங்கும் அலைபட்டு அடி மாட்டார்கள். Why did these divisions come? ஏன் இந்த பிரிவுகள் These divisions came because when God restored his light, people wanted to stay only with that light. தேவன் தம்முடைய ஜனங்களை மீண்டுமாய் புதுப்பித்து சீர்பொருந்தி கொண்டு வருகிற ஒரே காரியம் கொடுத்த ஒரே வெளிச்சத்திலே அவர்கள் That's why they refused to accept the whole light that God gives through his word. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்த அந்த முழு வெளிச்சத்தையும் ஏற்காது. The whole word of God is light. தேவனுடைய வார்த்தை முழுவதும் வெளிச்சமே. The scripture says, thy word is a lamp unto my feet and a light unto my path. வேத வசனம் சொல்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். Like that many groups have formed today. It's very sad. இந்த நாட்களில் இப்படியாக பலவிதமான கூட்டங்கள் பிரிவுகள் உண்டு. And the highest, the group that sits on the highest level in its light is called Pentecost in these last days. அதிகபட்சமாய் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு கூட்டம் என்னன்னா பெந்தேகோஸ்தே கூட்டம். But even we should not be stuck with Pentecost. அந்த பெந்தேகோஸ்தே கூட்டத்தோடு கூட நாம் நின்று விட. What is Pentecost? Pentecost is a day. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு நாள். And Pentecost many times it refers to the experience that the apostles received in Acts chapter number 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவத்திற்கு. But we need to understand that is only an initial experience. ஒரு ஆரம்ப அனுபவம் என்பதை நாம் அறிந்து That is only a first principle. அது முதலாவது ஒரு நியதி. What the scripture here says, வேதவசனம் சொல்லுது, we need to go on to perfection. அந்த பூரணத்துவ நிலைக்கு நாம் அடைந்து கொண்டு No matter in whichever group that we are sitting, எந்த கூட்டத்திலே நாம் உட்கார்ந்திருந்தாலும் God wants to pull us up to go into his perfection. அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து ஒரு உயர்ந்த பரிபூரண நிலைக்கு நம்மை கடந்து. Even if we are Lutheran, God says no, you have to go to perfection. அப்படியே நாம் லுத்தரன் கூட்டத்தில் உட்கார்ந்தா இல்ல நீ அங்க போகணும் Or பரிபூரண. we are Presbyterian and Methodist, God says no, you have to go to perfection. நம்ம பிரெஸ்பிட்டரியனோ நாம் அந்த கூட்டத்தில் இருக்க கூடாது. நாம் Even if we say Pentecost, God says no, even from Pentecost you have to go to perfection. பெந்தேகோஸ்தே நீ சொன்னாலும் கூட நீ அதிலே இருக்க கூடாது, நீ பூரணத்துக்குள்ளே கடந்து. See, when we try to focus on one thing, நாம் ஒரு காரியத்திலே கவனத்தை வைத்து முயற்சி செய்யும்போது we are trying to form a kingdom within the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யங்களை நாம் உருவாக்குகிறோம். But the kingdom of God is not divided. தேவனுடைய ராஜ்யம் ஒரு காலம் பகுதி. We have to belong to that only kingdom that Jesus Christ established on this earth. இயேசு கிறிஸ்து நிர்வகித்த ஸ்தாபித்த அந்த ஒரே ராஜ்யம் தான் தேவனுடைய. And how can we belong to that one kingdom? அந்த ஒரே ராஜ்யத்துக்கு நாம் எப்படி? That's what Ezekiel the prophet wrote in the Old Testament. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறார், All my words that I shall speak unto thee, receive it in thy heart and hear it with thine ears. 3:10. நான் உன்னிடே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. See, he says all that I speak unto thee. நான் உனக்கு சொல்ற எல்லாத்தையும் கேட்டு. All that I speak unto thee as a prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டு. All that is spoken is thus saith the Lord. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டு. Whatever the Spirit of God is whispering in these last days, ஆவியானவர் இந்த கடைசி காலங்களிலே என்ன சொல்லுகிறார்? everything, all and all and all might be received in our heart and heard with our ears. எல்லாம் நம்முடைய செவிகளாலே கேட்கப்பட்டு இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். See, not only hear with our ears, but receive it in our heart. செவிகளிலே கேட்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்முடைய இருதயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். See, just hearing with our ears, it cannot produce faith. நம்முடைய செவிகளிலே கேட்டால் அது வந்து விசுவாசத்தை உற்பத்தி. But hearing it in our heart, but receiving it in our heart, only that can produce faith. இருதயத்திலே கேட்டு இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குகிறது. So all the hearing will produce all the receiving in our heart.
ஆகவே நாம் கேட்கிற சகலம் நம்முடைய இருதயத்திலே நாம் All the receiving in our heart will produce all the faith in our heart. நாம் ஏற்றுக்கொள்கிற சகலம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு விசுவாசத்தை All the faith in our heart will make all the transformation in our life. இருதயத்திலே நாம் கொள்கிற எல்லா விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்களை கொண்டு All the transformation in our life will help us to live a Christ-like life. நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற இதயத்திலே கொண்டு வருகிற அந்த சகல மாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு நிகரான It will take us to the place where our growth can be a balanced growth. நம்முடைய வளர்ச்சி எங்கே முழுமை பெறுகிறதோ எங்கே பூரணத்துவ நிலை அடைகிறதோ அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போகும். Many people say, "Oh brother, that is too difficult." அநேகர் சொல்கிறது இது ரொம்ப கஷ்டங்க. And this life that we are living in Christ, இந்த வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தால் we are busy with the world. உலகத்திலே நாம் ரொம்ப சுறுசுறுப்பாய் We have to do some things and go to church and do this and do that so that if we die we can go to heaven. நாம் சபைக்கு செல்ல வேண்டும், இதை செய்யணும், மரித்தால் பரலோகம் போக வேண்டும். See, dying and going to heaven is very easy. மரித்து பரலோகம் போவது சுலபம். If that is the only purpose, அதுவே ஒரே நோக்கமா இருக்குமா? God could have killed everyone once we received him into our life. நம்முடைய வாழ்க்கையில ஒருமுறை நம்மை ஏற்றுக்கொண்ட பின்பே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் He could have killed us and directly taken us to heaven. அவர் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் But he didn't do that. He has a purpose for us to live in this world. நம்மை அவிதமாய் செய்யாமல் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கென்று ஒரு நோக்கத்தை The தீர்மானித்தார். very fact that there is breath in our nostrils, we need to understand there is a purpose for which God wants to live our life in this world. நம்முடைய நாசியிலே சுவாசம் இருக்கிறது என்றால் நம்ம இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறதுக்கான ஒரு நோக்கம், ஒரு தீர்மானம். And that purpose cannot be accomplished unless we make up our mind to grow up in him in all things. அந்த நோக்கம், அந்த தீர்மானம் அவருக்குள்ளாக அவருடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க அந்த பூரண வளர்ச்சி அடையும் வரைக்கும் நம்மை ஒன்றும் செய்யாது. Let us not be divided. எனவே நாம் பல பிரிவுகளாக நாம் பிரிக்கப்படக்கூடாது. Let us not be divided and think, "Oh, I have been in this faith and this denomination for the past 3 generations." நான் 3 தலைமுறையாய் நான் இந்த விசுவாசத்திலே இந்த ஸ்தாபனத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. Oh, it cannot help us. அது அப்படி சொல்வது நமக்கு எந்த விதத்திலும் உதவி We செய்யாது. are living in a time where Ezekiel the prophet says, "Whatever the Spirit of God says, hear all, receive all in your heart." எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன விதமாய் நாம் வாழ்கிற இந்த காலத்திலே ஆவியானவர் சொல்கிற எல்லாவற்றுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். Unless we hear all, we cannot receive all in our heart. நம்முடைய இருதயத்திலே எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Unless we hear all, we cannot receive all. நாம் கேட்காவிட்டால் நம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. If we are dull of hearing, how can we hear all? கேட்கிறதுல மந்தமாய் இருந்தா எப்படி நம்ம அதை See, these people, they are unskillful in the word of righteousness, the Bible says. நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. What will happen? என்ன நடக்கும்? We won't be able to discern between good and evil. நன்மை தீமை என்னதென்று நம்மால் பகுத்தறிய We'll முடியாது. follow evil and sincerely follow evil. நாம் தீமையை பின்பற்றுவோம் உத்தமமாக. See, that is called deception. அதுதான் வஞ்சனை. Do you know what is the worst thing about deception? இந்த வஞ்சனையிலே மிக மோசமான காரியம் என்ன தெரியுமா? Some people think deception is being wrong. வஞ்சகம் என்பது தவறான ஒரு காரியம். No. இல்ல. Yes, deception is being wrong, but that is not the worst thing. வஞ்சகம் என்பது தவறானதா, ஆனா அது மிக மோசமானது. Because the scripture says all have sinned and come short of God's glory. எல்லா வேதவசனம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து நம் தேவ மகிமை அற்று. But the worst thing about deception is thinking that wrong to be right in our life. வஞ்சனையிலே மிக மோசமான காரியம் என்னவென்றால் தவறான காரியத்தை நாம் சரி என்று நினைப்பது. We are following something wrong, but in our mind, in our soul, in our imagination, in our everything, we think, "Oh, that is right, I am following right." நம் வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகிற காரியம் தவறானதா இருக்கும், ஆனால் அதையே நாம் சரி என்று நினைத்துக்கொண்டு பின்பற்றுகிறது தான். That's the worst thing about deception. வஞ்சகத்திலே அது மிக மோசமான ஒரு Once காரியம். people come to the point to believe what wrong way they are following is right,
இவ்விதமான ஜனங்கள் தவறான காரியத்தை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் பார்வையில் அது சரியில்லை. And even God cannot help them தேவன் கூட அவர்களுக்கு உதவி செய்ய unless they open up their heart and repent of themselves. இருதயத்தை திறந்து அதிலே மனம் திரும்பாவிட்டால் Even God cannot help them. தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய. That's why the worst thing, worst deception is self deception. வஞ்சகத்திலே மிகவும் மோசமானது சுய வஞ்சகம். You're following something ஒரு காரியத்தை நாம் பின்பற்றுகிறோம் and you believe that to be the only thing for the whole Christianity, பின்பற்றுகிற அந்த ஒரு காரியம் தான் முழு கிறிஸ்தவத்துக்கும் உரியது. and we try to become numb and refuse everything else that God is trying to tell us. மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் உன்னதி சொல்கிறவர்க்கெல்லாம் உணர்வற்ற ஒரு நிலைமை. God doesn't want us to be in that place. அந்த இடத்துல இருக்க தேவன் நம்மை விரும்புகிறவர் அல்ல. We should not be unskillful in the word of righteousness. நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்கள். Why people are easily deceived? ஏன் ஜனங்கள் சுலபமாய் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? They are not able to discern between good and evil. அவர்கள் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க முடியாது. Why they are not able to discern between good and evil? ஏன் நன்மை தீமை இன்னதென்று Because they are unskillful in the word of righteousness. அவர்கள் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்கள். Why they are unskillful in the word of righteousness? Because they are deceived, they are dull of hearing, they want to be like children all the time. அவர்கள் கேட்கிறதுல மந்தமா இருக்காங்க, எப்போதும் அவங்க குழந்தைகளை போல இருக்கிறபடினா. That's why Jesus said, man shall not live by bread alone but by every word that proceeds out of the mouth of God. வேதவசனத்திலே சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். In these last days, இந்த கடைசி நாட்களில் whatever the Spirit of God is telling His church, தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய சபைக்கு சொல்லுகிறது என்ன? the book of Revelation says, வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்கிறது, he that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். We have to open up our heart. நம்முடைய இதயத்தை நாம் திறப்போம். We have to open up our mind. நம்முடைய சிந்தையை நாம் திறப்போம். We have to open up our soul நம்முடைய ஆத்மாவை நாம் திறப்போம். to hear everything the Spirit of God says. ஆவியானவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாம் கேட்க To receive everything that the Spirit of God says into our heart. எல்லாவற்றையும் நாம் நம்முடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியா. To believe everything the Spirit of God says. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் விசுவாசிக்கும்படியா. And commit our lives to live by everything that God says. தேவன் சொல்லுகிற எல்லாவற்றின்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கிறோம். Let's not be deceived. அப்பொழுது நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம். Let's not think this is Christianity to my mind. என்னுடைய சிந்தைக்கு இதுதான் கிறிஸ்தவம் என்று. No, let us look into the word of God and understand what is true Christianity. தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள், எது உண்மையான கிறிஸ்தவம். It is living by every word that proceeds out of அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் பிழைப்பது வாழ்வு. Only people who are committed to live their life, to live by every word, they belong to that real church of the Lord Jesus. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிற வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் அவர் விரும்புகிற அந்த நிறைவான வளர்ச்சியின் பொருள். Because if they commit their life to everything, they will hear everything. அவர்கள் கேட்கிற எல்லாவற்றின்படி செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள். If they commit their life, they will hear everything the Spirit of God says. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள், அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்பார்கள். If they hear, they will receive everything that God says. அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டால் எல்லாவற்றையும் If they receive, they will believe everything that God says. ஏற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவர்கள் விசுவாசிப்பார்கள். If they believe, they will live their life according to everything that God says. அப்படியே அவர்கள் விசுவாசித்தால் அதன்படியாய் அவர்கள் வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். It's very important that we need to commit our life to follow Him in everything that He says. அவர் சொல்லுகிற எல்லாவற்றின்படியாய் நாம் செய்ய நம்முடைய வாழ்க்கையை அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். Balanced diet will produce a balanced growth. சமநிலையான ஒரு ஆகாரம் ஆனது சமநிலையான ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். If we observe to do according to all that God has commanded, தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் நாம் செய்வதற்கு நாம் கவனமாய் by every word that proceeds out அவருடைய of வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் பிழைக்கும்போது we will also grow up in all things. நாம் எல்லாவற்றிலேயும் அவருக்குள்ளே நாம் வளர்கிறவர்களாய் இருப்போம். All the word that the Spirit of God says will produce all the growth in our life. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையின்படி எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறோம். And only the Spirit of God knows the balanced diet for the growth of a believer. கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரமே அறிவார் சமநிலையாய் கேட்கிறவர்கள் சமநிலையாய் வளர்ச்சி அடைவார்கள். So let us not choose to believe from
all the things that God says. தேவன் சொன்ன எல்லாவற்றிலும் நமக்கென்று சில காரியங்களை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ள Or let us not have that mind to tell him what we need. நமக்கு என்ன தேவை என்று அவரிடத்தில் நாம் சொல்லுகிற அந்த காரியத்திலும் நாம் இருக்கக்கூடாது. He knows what we need. ஏனென்றால் நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows where we are lacking. நாம் எங்க குறைவுபட்டவர்கள் என்பதை He knows in which areas of our life the growth has to be perfected. நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலே நாம் பரிபூரணத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். For that he needs our commitment, unconditional, total commitment. அதற்கு அவருக்குள்ளே நாம் முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். See, if he is the vine and we are the branches, அவர் திராட்சை செடியாய் நாம் கொடியாய் இருக்கும்போது, if we abide in him and he in us, அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்து, you are born again by this incorruptible seed. அழிவில்லாத இந்த வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும்போது, we don't have any options to choose from what this scripture says. வேத வசனங்கள் சொல்லுகிறதிலே நாம் இதைத்தான் தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற தெரிந்து கொள்ளுதல் கிடையாது. This is a perfect seed. இது ஒரு பரிபூரணமுள்ள வித்து. It will produce a perfect growth. இது ஒரு பரிபூரணமுள்ள வளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. Unto the fullness of, unto the measure of the stature of the fullness of Christ. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூரண அளவுக்கு தக்க வளர்ச்சி. May God give us his grace. தேவன் தம்முடைய கிருபை நமக்கு தருவாராக. To live this life இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வது the way he wants us to live. அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் வாழ்வது. All the word எல்லா வார்த்தையும் will make us to grow in him in all things. அவருக்குள்ளே எல்லாவற்றிலும் வளரும்படியாய் செய்யட்டும். God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you for this wonderful word that we heard. பரலோக தகப்பனே, நாங்கள் கேள்விப்பட்ட இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Let us not just be the hearers and the believers of the word, but let us be the receivers and the doers of the word. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நாங்கள் கேட்டவர்களாய் விசுவாசித்தவர்களாய் மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி Let these words of life transform our lives each and every day. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை உண்டாகட்டும். அனுதினமும் நாங்கள் அதன்படியாய் வாழ. Though the growth is a one step at a time growth, it is an all inclusive growth. ஆண்டவரே, இந்த வளர்ச்சி என்பது ஒரு முறை நாங்கள் வளர்கிறது மாத்திரம், அதுக்கு நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். Help us to understand only all the word will produce all the growth in our lives. எல்லா வார்த்தைகளுமே எல்லா வளர்ச்சியும் எங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. We humbly submit ourselves into your hands. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Bless everyone that watched this broadcast. இந்த பிராட்காஸ்டை ஆண்டவரே கவனிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் Grant to ஆசீர்வதியும். them their heart's desires. இதயத்தின் வாஞ்சைகளை அவர்களுக்கு நிறைவேற்றி Pray that தாரும். you will lead them and guide them in the way ஆண்டவரே, everlasting. நீர் ஆண்டவரே நித்தியமான பாதைக்கு நேராய் நடத்தும்படி We நடத்தும். declare that all the glory, honor and praise is yours and சகல yours alone. துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of these wonderful blessings in the precious எல்லா name of Jesus. ஆசீர்வாதங்களும் மேலே ஏறு பெற்ற நம்மாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும்